நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? சாட்சிகளாய் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கூட்ட ஒழுங்குகள் ஆராதனை முடிந்தவுடனே ஞாயிறு பள்ளி நடைபெறும். இன்றைக்கு மாலை 6:30 மணிக்கு ஸ்தோத்திர ஜெபம் நடைபெறும். திங்கட்கிழமை மாலை ஏரியா பிரேயர் திருப்பாக்குட்டையில் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை மாலை ஏரியா பிரேயர் அந்தந்த இடங்களில் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பாக்குட்டையில் கூட்டம் நடைபெறும். புதன்கிழமை காலை உபவாச ஜெபம், மாலை வேதபாட கூட்டம் நடைபெறும். சனிக்கிழமை காலை உபவாச ஜெபம், மாலை காத்திருப்பு கூட்டம் நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை சமையல் ஊழியம் கொணவட்டம் பொறுப்பு. இந்த வாரம் சென்டர் கன்வென்ஷன் மூனார் நாசரேத். இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு கொணவட்டம் மற்றும் கிளைப்பள்ளிகளில் ஞாயிறு பள்ளி 2ஆம் பருவத் தேர்வு நடைபெறும். செகண்ட் டேர்ம் டெஸ்ட் இன்றைக்கு நடக்கும். எல்லா பிள்ளைகள், டீச்சர்ஸ், நீங்கள் அந்தந்த இடங்களில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்துக்குரிய மாதாந்திர ஞாயிறு பள்ளி ஆசிரியர் கூட்டம் வருகிற சனிக்கிழமை இரவு காத்திருப்பு கூட்டம் முடிந்த பின்பு நடைபெறும். கத்திருந்த கூட்டங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் தெய்வம் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். Praise the Lord, 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 praise the Lord. ஆமென். ஒவ்வொரு கூட்டங்களிலும் கர்த்தர் ஜனங்களை கொண்டு வர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இந்த ஆராதனைக்கு கூட வராமல் அலைந்து திரிகிற ஜனங்களை சரிப்படுத்தி கொண்டு வர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். Epistle to Philippians chapter 4 verse 6 and 7. Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God, and the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இங்கே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று ஆவியானவர் தம்முடைய சபைகளை பார்த்து பேசுகிறார். Looking unto the church, a Holy Spirit speak to them, be careful for nothing. மனிதன் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? And how can man be careful for nothing? கவலைப்படாமல் இருந்தால் அவன் மனிதனே கிடையாது. If he is not caring and he is not called as a man. ஏனென்றால் அந்த மனுஷனுக்குள்ள தேவன் உருவாக்கும் பொழுதே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார். When the Lord created or formed the man and he kept such things in him. அப்படினால் என்ன அர்த்தம்? And what is the meaning of it? ஆன்மீக காரியங்களுக்காக, தெய்வீக காரியங்களுக்காக ஒருவன் கவலைப்படலாமே தவிர உலக காரியங்களுக்காக அவன் கவலைப்படக்கூடாது. A man can care for the spiritual matters and for divine matters and not for the worldly matters. ஏனென்றால் வேதம் அழகாக சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனால் ஒரு முளத்தை உங்களால் கூட்ட முடியாது. Because the scripture clearly mentions that by your caring or having burden and you cannot have, so what you better claim. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? A child of God, how he can without be cares? எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, இவ்வளவு தேவைகள் இருக்கும் பொழுது, இவ்வளவு நெருக்கங்கள் இருக்கும் பொழுது ஒருவன் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? If there are many problems and when he is going to under many troubles and distress, and how he can be without caring for anything? கவலை வரும். ஆனா நீ விண்ணப்பங்களோடு கூடிய ஜெபத்தோடு அவருக்கு தெரியப்படுத்தி விட்டால் இருதயத்திலே ஒரு தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். And cares and worries may come, but when you are offering thanksgiving and supplications and with the hearts and mind unto Christ, and all these things will pass away from you. இன்றைய மெசேஜ் விண்ணப்பம். And today's message is prayer. எல்லாவற்றையும்
உங்கள் விண்ணப்பங்களோடு கூடிய ஜெபத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்க. And you have to make known your supplication with thanksgiving unto him. அது உலக கவலையோ ஆன்மீக கவலையோ எதுவானாலும் எந்த பிரச்சனையானாலும் நீங்கள் விண்ணப்பங்களை அவரிடத்தில் தெரியப்படுத்துங்க. It may be worldly matters or it may be worldly troubles or sorrows and spiritual things, and you must make it known unto him with supplication with thanksgiving. இந்த விண்ணப்பம் என்பது ஜெபத்தினுடைய ஒரு பகுதி. And this supplication is one part of prayer. ஜெபம் என்கிறது பல காரியங்கள் சேர்ந்த ஒரு கலவை. And prayer is a mixture of many things. சாப்பிட்டுட்டியா அப்படினு சொன்னா சோறு மட்டுமல்ல அதோட என்ன வருது மற்ற ஐட்டம் எல்லாமே சேர்ந்துருது. And when they are asking had your food and not only rice and all things are mixed with it. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into 1 Timothy chapter 2 verse 1, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said there, அந்த ஜெபம் விண்ணப்பம் வேண்டுதல் ஸ்தோத்திரம் ஜெபம் இந்த நாலும் சேர்ந்ததுதான் அதுக்கு தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம். supplications, prayers and intercessions and giving thanks, and these are mixed together, calling unto God is called as prayer. ஒவ்வொன்றுக்கு சில வித்தியாசங்கள் இருக்கிறது. And there are many difference in it. இந்த ஒன்னோடு ஒன்னு சேர்க்கும் பொழுதுதான் அது உப்பு சேர்த்த மாதிரி தாளிச்ச மாதிரி டேஸ்ட் கூடின மாதிரி இருக்கும். When it is mingled with each other and it was seasoning and tasted is added to it. விண்ணப்பம் என்பது நமக்காக பண்ணுவது. And the supplication that we offer for us. வேண்டுதல் என்பது மற்றவர்களுக்காக பண்ணுவது. And prayers that we are doing for others. ஜெபம் என்பது தெய்வீகத்தை குறித்து வேண்டுதல். And prayers it is the praying that we are doing according to our divine needs. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஆண்டவரே இதை நீ கேட்டதனால ஸ்தோத்திரம் ஃபைனல் பண்ணுகிறேன். When everything was done and at last we are finalizing by giving thanks to him. நான் ஆரம்ப காலங்களில் பிரசங்கத்தை பயந்து போய் தாறுமாறாக தடுமாற்றமாக வேகவேகமாக பண்ணின காலங்கள் உண்டு. And there are some of the days and I was doing my preaching so swiftly and hastily and I was going so full speed. எங்க தொடங்குறோம் எங்க முடிக்கணும்னு தெரியாது. And I don't know where I am starting and where I am ending. புதுசுங்கறனால பதட்டத்தோடு பயத்தோடு நம்ம போயிட்டே இருந்தோம். And because of this I'm fresh, I want to go with fear and trembling. ஒரு நாள் என்னுடைய சீனியர் வந்து விட்டார் என்னுடைய பிரசங்கத்தை கேக்குறதுக்கு. One day a senior pastor came to hear my sermon. நான் அசிஸ்டன்ட் அவர் பெரியவர். And I was an assistant and he was a senior in that place. அவர் வந்து சரி இன்னைக்கு பிரசங்கம் பண்றத கேக்கிறதுக்கு நான் வரேன்ட்டு கூடயே கார்ல என்னை ஏத்திக்கிட்டு வந்துட்டார். And he came with me to hear my preaching and we travel in the car. என்னை சும்மா விட்டுருந்தாலாவது எப்படியாவது நான் வண்டி ஓட்டுவேன். ஆர்டிஓ வந்து கிட்ட உட்கார்ந்தா என்ன ஆகும் அன்னைக்கு தான் வண்டியே ஸ்டார்ட் ஆகாது. And if I remain silent I can have done well and the RTO was with me and you can see with this full speed I have started my journey. ஜோயல் கபார் ஏன்பா இன்னைக்கு பிரசங்கம் இவ்வளவு தடதடன்னு போகுதுன்னு நீங்க வராம இருந்திருந்தா அவன் ஒழுங்கா போயிட்டு இருக்குமா. ஏன்னா ஆர்டிஓ மாதிரி நீங்க வந்து உள்ள உட்கார்ந்துறீங்களா ஒண்ணுமே ஓடாது. And he asked and why you are going in full speed in the sermon and I said and if you are not present here I would have done well. You are sitting like an RTO so I am going in full speed. நான் ரொம்ப வேகமாக பண்ணேன். And I went with full speed on that time. அது ஒரு தெலுங்கு ஏரியா. And it was a Telugu area. அதனால தெலுங்கு இன்டர்பிரேஷன். And it was Telugu interpretation. அவர் ஒரு CRPF போலீஸ். And he was a CRTF police. நான் முடிக்கிறதுக்கு முன்னாலே அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார். And before I end he will start. அவர் முடிக்கிறதுக்குள்ள நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். And before he ends and I will start. இப்படி ரெண்டு பேரும் சும்மா ஹை ஸ்பீட்ல போனோம். And we both were going in a very high speed. நான் முடிச்ச உடனே பெரிய ஒரு சீனியர் எழும்பினாரு. At the end of my sermon a senior stood up. உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சுதா அப்படினாரு. உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சுதான்னு கேட்டார். And he asked if I can understand it. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. I don't know what to do further. கூட்டம் முடிஞ்சு ஃபைத்தா வந்த உடனே At the end of the meeting when we reached Faith home அவர் சொன்னாரு. and he said அது ஒரு பிரசங்கங்கிறது அது ஒரு உணவு. and sermon a preaching is like a food. அத நல்லா கொடுக்கணும். And you must give it in a proper way. டேஸ்டா கொடுக்கணும். You must give it tastefully. சும்மா போர்டுல போட்டுருப்பாங்க ஒரு சிலர்லாம் இங்க எல்லாம் கிடைக்கும்னு உள்ள போன உடனே இது இல்ல சார் அது இல்ல சார்மா அதே மாதிரி இருக்க கூடாது. And in the board it is available that everything is available but when they get inside and they say at least not available and some other things are not available. நீ எந்திச்ச உடனே 7 பாயிண்ட் இன்னைக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு பாதியை மறந்துட்டு வந்து நின்னுட்டே இருக்க கூடாது. When you awake and come here and for the sermon and you after 7 points you have and you forgetting all those points and you should not be keep stammering. நீ எத்தனை பாயிண்ட்னே சொல்லாம நீ ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். And without telling the points you can jump over the points. அது கல்யாண வீட்டு பிரசங்கமோ சாவு வீட்டு பிரசங்கமோ சண்டே சர்வீஸோ பைபிள் ஸ்டடியோ எங்க போய் நீ பிரசங்கம் பண்ணினாலும் and wherever you go and make your preaching it may be the burial service or it may be marriage function or it may be the Sunday service அந்த கன்வென்ஷன் அந்த பிரசங்கத்தினுடைய கடைசியில இயேசுவின் வருகையை நீ பேசணும். at the end of the preaching and you must speak about the coming of the Jesus. இயேசுவின் வருகையை சொல்லி முடிக்கிறதா நம்முடைய நம்பிக்கை. And our hope is by ending our sermon by giving the sermon about ending by coming of Jesus. அதுதான் குழம்ப தாளிக்கிற மாதிரி. And that is what seasoning the curry. வருகையை பத்தி பேசாத ஒரு பிரசங்கம் முடிவுல வரலன்னு சொன்னா நீ அன்னைக்கு குழம்பு என்ன செய்யல
தாளிக்கல. If they end not the sermon by giving about the message about the coming of Jesus and you season not the curry. அதுபோல ஜெபம்னு சொன்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் என்னெல்லாமோ பண்றோம். அப்படி அல்ல. உங்களுக்காக மற்றவர்களுக்காக கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு இருதயம் உடைஞ்சி வசனத்தை சொல்லி வாக்குத்தத்தத்தை சொல்லி அபிஷேகத்தோடு முழங்கால நின்னு விழித்திருந்து உபவாசத்தோடு இப்படி பல விதங்களையும் கூட்டு கலவையா செய்து கடைசியில ஸ்தோத்திரம் பண்ற பாரு. அப்பதான் பரலோகத்திலிருந்து ஆவியானவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் திருவுளம் பற்றுவார். If it is prayer and you have to pray and you have to supplicate and you have to plead, you must shed tears and you must cry, you must shout unto him and mix together and you are telling the prayer thanksgiving, and this is the aspect of prayer. At last the Lord will tell amen for your prayers. இதுல முதலாவது விண்ணப்பம். And the first thing is supplication. அதனால தான் எல்லாவற்றையும் விண்ணப்பங்களோடு கூடிய ஜெபத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்கள். And so it is said that make mention of him with thanksgiving and supplications and requesting to him. அவர்ட்ட சொல்லிட்டேனா போதும், அதுக்கு பிறகு உங்க இருதயத்துல ஒரு சமாதானம் உண்டாயிடும். When you see that and you will get great peace in your heart. அதனால தான் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And that is what it is said, that it passeth all understanding shall keep your hearts and mind through Christ Jesus. உங்கள் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு தெளிவான விண்ணப்பம் பண்ணக்கூடிய கிருபை இருக்கிறது? Among you are how many are having the grace to supplicate so clearly? இந்த சப்ளிகேஷன் அதாவது விண்ணப்பங்கிறது ஒரு மனு மாதிரி. And supplication, it is like a petition. நீதிமொழிகள்ல சொல்லி இருக்கிறது. It is said in book of Proverbs. நீதிமொழிகள்ல சாலமோன் என்ன சொல்லுகிறான்? And what Solomon says in Proverbs? ஆண்டவரே ரெண்டு மனு உம்மிடத்துல போடுறார் சுவாமி. He says that I give you two petitions. ரெண்டு மனு. அது எப்படி இருக்கு? நீதிமொழிகள் 30:7 இங்கிலீஷ்ல பாருங்க. 37 of Proverbs. இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். Two things have I required of thee. இங்கிலீஷ்ல வந்து two things ரெண்டு காரியம் சொல்லி இருக்கு. தமிழ்ல அழகா சொல்லி இருக்கு. ரெண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். In Tamil it is said very clearly and two petitions, but in English two things I required of thee. ரெண்டு மனு நான் உம்மிடத்தில் கேட்கிறேன், அதை மறுக்காம எனக்கு தாங்க அப்படினு கேக்குறான். And he asked for two things of petitions, and without rejecting you give it to me. உன்னுடைய மனு சரியாக இருக்கணும். And your petition must be good and proper. உன்னுடைய விண்ணப்பம் சரியாக இருக்கணும். Your supplication must be proper. உன்னுடைய விண்ணப்பம் சரியில்லைனா அது கிராண்ட் ஆகாது. If your supplication is not right, it is not granted. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். Must understand the truth. உங்களுடைய விண்ணப்பம் சரியாக இல்லாவிட்டால் அது அக்செப்ட் ஆகாது. If the supplication is not right, it is not accepted. நீங்க கவர்மெண்ட்ல ஒரு மனு போடுறீங்க, பேங்க்ல ஒரு மனு போடுறீங்க, இல்ல கம்பெனில ஒரு மனு கொடுக்குறீங்க, ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, அது சரியா இல்ல ஃபாதர் நேம் இல்ல உன் பேரே இல்ல நீ எழுத வேண்டிய காரியங்களை எழுதாம விட்டுட்டேனா ரிஜெக்ட் ஆயிடும். If you are sitting or applying the petitions in a government agency or in the bank or in some places, and if it is not proper, the father's name, your name is not proper, the application or form or the petitions are rejected. யாக்கோபு 4:4 பார்க்கும் பொழுது, when we look into James chapter 4 verse 4, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் தகாத விதமாய் பண்ணினபடினால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is said that and though you supplicated and it was in a wrong way and you are not able to receive it. தகாத விதமான விண்ணப்பங்கள் தேவனுடைய சன்னிதானத்துல ரிஜெக்ட் ஆகி விடுகிறது. And the thing that is done unto you, if it is amiss, and it is rejected in the presence of God. புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது, when you look into New Testament, ரெண்டு விதமான பாவத்தை வேதம் சுட்டிக்காட்டுகிறது. and the Bible represents two kinds of sins. ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம், இன்னொன்று மரணத்துக்கு ஏது அல்லாத பாவம். One is the sin unto death and another is not the sin unto the death. ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ மரணத்துக்கு ஏதுவான பாவம் செஞ்சிட்ட பிறகு அவனுக்காக நீங்க ஜெபம் பண்றதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. If a believer or a servant of God, if he goes unto the sin unto death, and if you pray and there is no use of him in praying, அவனுக்காக நீ ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. and it said clearly there is no use of praying to him. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, when we look into 1 John chapter 5, 16-17ல பார்க்கும் பொழுது, when we look into 1 John chapter 5 verse 16 and 17, சொல்லப்பட்டிருக்கிறது, and what it is said there, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை ஒருவன் செய்தால் அவனுக்காக அவன் சகோதரன் வேண்டுதல் செய்யலாம். and if a brother's sin is sinners not unto death, he shall ask pray unto him. அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். then the Lord give him life. மரணம் யாருக்கென்றால், and if the death is not unto him, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே, and only for them that not the sin unto death. மரணத்துக்கு ஏதுவான ஒருத்தன் பாவம் செஞ்சானா அவனுக்காக விண்ணப்பம் வேண்டுதல் நீ பண்ணாதன்னு சொல்லி இருக்கு. and it is said clearly, if there is a sin unto death and if a person is there, and I do not say that you should not pray for it. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் விண்ணப்பம் பண்ணுகிறோம்? in among us, and how many are supplicating?
உங்க விண்ணப்பம் அங்க போய் சேருதா? And are your supplications are reaching there? உங்க ஜெபம் மேல போகுதா? Your prayers are reaching up? அநேகருடைய ஜெபம் கூரைக்கு மேல போறது இல்ல. And many of your prayers are not going beyond your roof. அநேகருடைய ஜெபம் பரலோகத்துல போய் சேர்றது இல்ல. And many of the prayers are not reaching unto heaven. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இந்த ஜெபங்களை தடுக்கிறது. And all the spirits of the prince high places and they are hindering your prayers. பாவத்தை வச்சிக்கிட்டு நாம் ஜெபித்தா தேவனே அந்த ஜெபத்தை உள்ள அனுமதிக்கிறது இல்ல. Keeping the sin and you are praying and the Lord is not permitting his praise unto him. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into Lamentation chapter 3 verse 44 என் ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு நீர் உம்மை மேகத்தினால் மூடிக்கொண்டீர் என்று சொல்லி இருக்கிறார். and it is said that my prayers will not come into you and hindered by the clouds. சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது when we see in the Psalms என்னுடைய ஜெபம் நான் ஜெபித்தேன் ஆனால் அந்த ஜெபம் என் மடியில திரும்ப வந்து விட்டதுன்னு சொல்லுகிறார். and he says that I prayed but still my prayers I came back to my bosom. சங்கீதம் 35:13ல நீங்க இத பார்க்க முடியும். and we can see in the Psalms 35 verse 11 அப்ப நம்ம ஜெபம்லாம் மேல போயிருக்கா போகலையா? whether our prayers reached up or not. ஒரு சிலருக்கு இந்த ஜெபமே இல்ல. and some are not having this prayer. எங்க ஜெபம் இல்லையோ அங்க பாவம் என்று பைபிள் சொல்லுகிறது. the Bible calls where there is no prayer and there comes sin. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into 1 Samuel chapter 12 verse 23 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? and what it is said there, நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். and if I pray not for you and I may be the one who commits sin. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய விசுவாசிகளுக்காக ஜெபிக்கலனா அவன் வேற பாவம் செய்ய வேண்டாம். ஜெபிக்கலனாலே பாவம். a servant of God or a believer, if they pray not and they could commit not any other sin, but if they pray not and that is a sin. ஒரு புருஷன் தன் மனைவிக்காக தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலனா அவன் பாவம் செய்கிறான். if a husband pray not for his own child or wife and he is committing sin. ஒரு மனைவி தன்னுடைய புருஷனுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்காவிட்டால் அவள் பாவம் செய்கிறாள். if the wife and pray not for the husband and children and she is committing sin. ஒரு விசுவாசி ஊழியர்களுக்காக சபைக்காக விசுவாசிகளுக்காக ஜெபிக்காவிட்டால் அவன் பாவம் செய்கிறான். a believer if they pray not for the church, for servant of God and for the church members and they are committing sins. காலையில உன் விண்ணப்பம் போய் அங்க விழுந்துறணும். in the morning your supplication must reach unto the place. நைட் அல்ல. எங்க எப்ப போகணும்? not at night but in the morning. காலையில உன் விண்ணப்பம் அங்க போய் சேரணும். early in the morning your supplication must reach the place. 88ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் வாசியுங்கள். 88 Psalms verse 13. சங்கீதம் 88:13. நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையில என்னுடைய விண்ணப்பம் எங்க வரும்? உமக்கு முன்னாக வரும். I cry the Lord and in the morning shall my prayer prevent me. இந்த கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் வச்சிருப்பாங்க. அந்த காசு கொடுத்து கரெக்ட்டா கொண்டு போய் எங்க வச்சிருவாங்க? ஃபர்ஸ்ட் கேஸா கொண்டு வந்து வச்சிருவாங்க. and first of all in the court and they clear the first case by giving the money. அதுபோல இந்த பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இல்லவிட்டா முக்கியமான இடங்கள்ல எல்லாம் மனுக்கள் எல்லாம் தாம் பேர் ஃபர்ஸ்ட் போய் நிக்கணும்னு ஆசைப்படுவான். முதல்ல போய்ட்டா ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஆயிடும். in banks and in other places and they will make their applications first and first it will be granted out. இன்னைக்கு காலையில என் விண்ணப்பம் மேல போய் சேர்ந்துச்சு, அவருக்கு முன்பாக போச்சுன்னு சொல்றவங்க கை வைங்க பார்க்கலாம். எங்க வருது? கண்ணை ஜெபிக்கவே இல்லையா? நாங்க ஆராதனை முடிந்துதான் ஜெபிப்போம். அப்படியா? you pray not in the morning, you see that after the end of the service we will pray. இன்னைக்கு காலையில உன் விண்ணப்பம் காலையில் அவருக்கு முன்பாக வந்து போய் சேர்ந்ததா? early in the morning whether your prayer or request are made unto him. சங்கீதக்காரன் சொல்றான், காலையில் என்னுடைய விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில் வந்து சேரும். and Psalms is saying that in the morning shall my prayer prevent thee. 88ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே இது இருக்கு, அவர் சமூகத்தில் என் விண்ணப்பம் போய் சேருகிறது. in 88 Psalm verse 2 it is said that let my prayer come before thy presence. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நம்ம செய்றோம்? how many are having this practice and doing this? இன்னொரு மனிதன் சொல்றான், and another man says, அவன் கன்ஃபார்ம் பண்றான். he is confirming. சங்கீதக்காரன் சொல்றான், என் விண்ணப்பம் காலையிலே உம்மிடத்தில் வந்து சேரும்னு சொல்றான். and psalmist says in the early in the morning my prayer shall prevent thee. இன்னொரு மனுஷன் சொல்றான், ஒரு தீர்க்கதரிசி, என் விண்ணப்பம் உம்மிடத்தில் வந்து சேர்ந்ததுன்னு சொல்றான். and another prophet, அவன் சேர்ந்ததுக்கு அக்னாலஜ்மென்ட் வாங்கிட்டானா என்னன்னு தெரியல. another man or a prophet and he is saying clearly that I have sent my prayers and it was confirmed in his presence. I don't know whether he received the acknowledgement. நீ சாதாரண போஸ்ட் போட்டினா அது போய் சேர்ந்துச்சோ இல்லையங்கிறது நடுவீதியில் நிக்குதா இல்ல போஸ்ட்மேன் வீட்ல வச்சிருக்கானான்னு தெரியாது. if you give the ordinary post you don't know whether it was delivered or it is with your postman. ஆனா அக்னாலஜ்மென்ட்டோட அனுப்புவாங்க. அப்பனா யார் வாங்குனா கையெழுத்து போட்டு வாங்குனான்னு வச்சிட்டா அதை வச்சிட்டு கோர்ட் வரைக்கும் நீ போலாம். but they will send with acknowledgement and whether it is received or not or who have received it and with this you can go even to the courts. இப்படியும் ஒரு ஆள் ஜெபிச்சான். then he prayed in this way. யோனா 2ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்துல என் விண்ணப்பம் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. and Jonah chapter 2 verse 7 and he said that my prayers and came in unto thee. மீன் வயித்துல பண்ண ஜெபம் எங்க போய் கேட்டது?
மீன் வயிற்றுக்குள்ள பாசிக்குள்ள தண்ணிக்குள்ள ஆழியில அமிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பண்ணின ஜெபம். அவன் சொல்றான், என் விண்ணப்பம் எங்க வந்துருச்சு? உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. When he was at the deep of the sea, when he was at the seaweeds, and when he was in the belly of the fish, and he says that my prayer came in into thee. உங்கள எத்தனை பேருக்கு அப்படி நிச்சயம் இருக்கும்? And how many are having this surety? பழைய ஏற்பாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீங்க பார்க்கலாம். And you can see such a man in Old Testament. 1 ராஜாக்கள்ல 17ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into 1 Kings chapter 17 verse 1, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? and what it is said there, என்னுடைய வாக்கின்படி அன்றி நான் என் வாயை திறந்து திரும்பி சொல்லாத வரைக்கும் மழையோ பனியோ பெய்யாது. until I open my mouth and say, and there shall not be any rain or dew. அப்படி யாருக்காவது உங்க விண்ணப்பத்துல ஒரு கேரண்டி இருக்கா? And or do you have guarantee in your supplication? பாஸ்டர் கேசி வர்கீஸ் அவர்களுக்கு ஊழியத்துல ஒரு ஆள் டிஸ்டர்ப் பண்ணான். And one disturbed Pastor Casey Verghese in his ministry. அவனும் ஊழியக்காரன் தான். He is also a servant of God. பட் ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு சின்ன வருத்தம். And there is a grief among them. அதனால இந்த மனுஷன் அடிக்கடி இவருக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தான். So the servant of God often gave torture to him. எது செஞ்சாலும் தப்பு. And whatever he commits, he say wrong. இல்லனா போய் யார்ட்டையாவது போட்டு கொடுத்துருவான். And or he will go and tell him about him. இவரை சமாதானமாவே இருக்க விடலாம. And he never leave him in peace. ஒரு லிமிட் வந்த பொழுது, when a limit started, இவர் ஜெபிச்சார். he prayed, ஆண்டவரே இவனை விட கூடாது. இவன் என்னை மட்டும் இல்ல, இனிமே போ விட்டா இவன் என்ன செய்வான்? இனி வருவியா எல்லாரையும் ஊழியத்தையும் ஒழிச்சிருவான். And Lord, you should not leave him. If you leave him now, and he will slow by slow, little by little, destroy everyone's ministry. ஒரு சரியான ஜெபம். A right prayer. அதோட விட்டார். And with it that he left him. இவன் படுத்துட்டான். And he lay down. கொஞ்ச நாள் ஆனது. And after a while, ஒரு நாள் ரெண்டு ஊழியக்காரங்க அவருக்காக சீனியர் வர்க்கர்ஸ் உட்கார்ந்து அந்த வியாதிப்பட்ட ஊழியக்காரனுக்காக ரொம்ப ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. and one day the senior servants of God, and they were praying for the sick person. ஜெபிச்சிட்டு இருக்கும்போது, when they prayed, இவர் அந்த ரூமை கிராஸ் பண்ணி போனார். and he crossed that room. எதேச்சியா போனார். and accidentally he went that place. அவங்க ரெண்டு பேரும் இவரை கூப்பிட்டாங்க. வர்கீஸ் வான்னு. and the two persons called, Verghese, please come. வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. and please sit and pray. நீ கிஃப்டட் ஆள் தானே. you are a gifted person. இவனுக்கு இப்ப சுகம் கிடைக்கணும். and let him get the healing. ஜெபம் பண்ணு. you pray for him. அப்ப அவர் சொன்னாரா, and he says, நான் தான் இவனுக்கு மனு போட்டுருக்கிற மேல. and I give petition to him up. இவனுக்கு மனு போட்டது யாரு? இவனுக்கு பெட்டிஷன் மேல அடிச்சிருக்கிறதே நானு. it was me that I gave petition to him up. நீங்க ரெண்டு பேரும் ஜெபிச்சு இவனை எழுப்பிருங்க, சேலஞ்ச் பண்ணி பாப்போம். and he says you to pray and pray for him. I challenge you. ஏன் ஜெபம் கேட்கப்படுதா உங்க ஜெபம் கேட்கப்படுதான்னு பாத்துறோம். you can see whether my prayers are answered or your prayers are answered. அப்ப என்ன மாதிரி தான் ஜெபத்துல நிச்சயம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. and see and how he have the certainty in his prayer. 3 வருஷம் இஸ்ரவேல்ல மழை பெய்யாது, பனி பெய்யாது. அவன் சொல்றான், காரிருள் சூழும், காத்தடிக்கும், ஒரு மாதிரி வரும். அவன் சொல்வான், நான் சொல்லலன்னா மழை என்ன செய்யாது? பெய்யாது. for 3.5 years, and there shall not be any dew or rain, and there may be gross darkness, or winds or air may blow, but he says definitely, and there will not be rain. 3.5 வருஷம் மழை பெய்யாது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். and by the life of God I see, and there will not be rain for 3.5 years. நீங்களே இப்ப சத்தியம் உங்க பிள்ளைங்க தலைமையில அடிப்பீங்க, இல்ல பைபிள் மேல அடிப்பீங்க. அவன் எங்களை அடிக்கிறான். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் சொன்னான். and you may promise by your head boy you're taking the Bible, but he says, and by the Lord and by the life of the Lord I see, and there will not be rain for 3.5 years. உன்னுடைய ஜெபம் அங்க போய் சேரணும். and your prayers must reach that place. சேர்ந்துச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணு. you must confirm whether it reaches or not. நீங்க இதுவரைக்கும் எத்தனை ஜெபம் பண்ணிருப்பீங்க? அப்பா நீங்க பண்ணாத ஜெபமா? until now you may offer many prayers, and there are no prayers that you are offered it now. எல்லாத்துக்கும் நீங்க ஜெபம் தான். நமக்கு அப்படி தான் பிராக்டீஸ் பண்ணிருக்கோம். and we have offered prayers for everything, and that is the practice we have done. நம்ம பண்ண விண்ணப்பங்கள்லாம் அங்க போய் சேர்ந்ததா? all the supplication that we made, whether it reached that place or not. யோனா சொல்றான், என் விண்ணப்பம் அங்க போய் சேர்ந்தது. and Jonah says, and my prayers were coming to him. சங்கீதக்காரன் சொல்றான், என் விண்ணப்பம் காலையில உம்மிடத்துல வந்து சேரும். and psalmist says, and every morning my petitions and prayers will be reaching to you. என் விண்ணப்பம் உமக்கு தூபமாய் வந்து சேரும். and my prayers will reach as an incense to you. நான் நைட்லயும் இரவுலயும் பகலையும் நான் கை எடுக்கிறேனே, அது உமக்கு அந்திப்பலியாக வந்து சேரும். and day and night I'm offering my hands, I lift up my hands, and it comes as the sacrifice of offering the rain. 41ஆம் சங்கீத 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், என் விண்ணப்பம் உமக்கு தூபமாக வந்து சேரும். and Psalms 41 verse 2, and he says that my prayer will come as an incense before you. என் கையெடுப்பு உமக்கு அந்திப்பலியாக வந்து சேரும். and my taking up my hands will come as before the rain. இந்த ஜெபம் வந்து சூழ்நிலைக்கு மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஒரு விண்ணப்பம் இருந்துகிட்டே இருக்கும். and this is not only for the circumstances, but this practice you will have often. இன்னைக்கு பிரச்சனைனா நம்ம ஆளுங்க நம்மள மாதிரி ஜெபிக்கிற ஆளுனா எவனுமே இருக்க முடியாது. if there is a problem and no one can pray like us. இப்ப பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், ஆஸ்பத்திரின்னு பார்க்க மாட்டான், மெயின் ரோடுன்னு பார்க்க மாட்டான், வேலசலன்னு பார்க்க மாட்டான், எங்கனாலும் முழங்கால் போட்டுருவான். if the prayer comes to the peak level, and they will not see it hospital or streets or any other place, and wherever they are, and they will offer prayers. ஒரு சகோதரிக்கு குழந்தை பிறக்கல. for one sister, and she did not deliver child. ஆபரேஷன் பண்ணனும், இல்லட்டா
குழந்தை இறந்துரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. And they are telling that and they must do the operation or the child may die. திடீர்னு அனௌன்ஸ் ஆகுது குழந்தை வயித்துக்குள்ள செத்து போயிடுச்சு. And suddenly they make an announcement and the child died in the womb. ஆனா ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. But they said it was a male man. அந்த சகோதரனுக்கு என்ன பண்ணனும்னே தெரியல. The sister don't know what to do. அந்த சகோதரிக்கு படுக்கையில கிடக்குதுச்சா பிள்ளை செத்து போச்சாமே. And she laid on the bed and said and child was dead. இந்த சகோதரன் பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிடல்ல சுத்திட்டே இருக்கான். And this இந்த brother வாடெல்லாம் விட்டுட்டான். வாடு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்துறான். போச்சே இன்னும் குழந்தை செத்து போச்சுமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் செத்து போச்சுமா, வயிற்றுக்குள்ளேயே குழந்தை செத்ததுனால இவளும் செத்துட்டாம்மா, வாழ்க்கையே போச்சேன்னு ஆஸ்பத்திரியில சுத்துறான். And this brother wandered around the whole hospital in the Perambur and coming out of the ward and telling that my child was dead. அப்ப அவன் திருவொற்றியூர் விசுவாசி. And he was a Tiruvuttur believer. உடனே அங்க யாரோ சொல்லிட்டாங்க. And one said unto him, இதே மாதிரி சர்வீஸ் நடக்கிற டைம். and this was a time where the service was conducted. ஒரு ஜெபம். The whole church offered a prayer. என்ன ஜெபம் பண்ணாங்களோ தெரியாது. I don't know what prayer they offered. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா டெலிவரி ஆச்சு, பையன் உயிரோட பிறந்துட்டான். And within a time and the women delivered a child, it was alive. செத்து போயிட்டான்னு சொன்ன பையன் எங்க வந்துட்டான், உயிரோடு பிறந்துட்டான் அழகா. The child they told it was dead and it came alive so beautifully. இப்பவும் இருக்கான். He was alive yet now. அவங்க நாகர்கோவில்காரங்க. அவங்க நாகர்கோவில்காரங்க. And they belong to Nagarkoil. அவன் ஒரு 1.5 வயசு வரைக்கும் சென்னையில இருந்தான். Until 1.5 years and he was at Chennai. அதுக்கு பிறகு தான் அவன் நாகர்கோவில்ல அவனை காட்டுனாங்க. And then after and they showed him to Nagarkoil. போன உடனே எல்லா சொந்தக்காரங்களும் வந்து ஐயோ செத்து பொளச்சவனேன்னு சொல்லி அவனுக்கு செயின் மோதிரம் அள்ளி போடுறான். And they adorn him chains and all these bracelets and rings by giving the telling that and he was alive but dead. அந்த 1.5 வயசுல எல்லாத்தையும் கலத்தி போட்டாங்க அவன். At 1.5 years and he removed everything. பெண்டிகாஸ்ட்ல எப்படி 1.5 வயசுல எதை கலத்திட்டான், மோதிரத்தையும் செயினையும் கலத்தி போட்டு இதெல்லாம் வேணாம்னா. At the 1.5 years and he removed all the chains and the rings by telling that I am a Pentecost. 60 வயசுல கூட விட முடியாம புடிச்சு இழுத்துக்கிட்டு நிக்குது நம்ம டீம் எல்லாம். But some our team are here, they are dragging the chains and garments but not able to leave it. இதுல இப்படி தான் நம்முடைய நிலவரம். அந்த குழந்தைக்கு இருந்த அந்த தெய்வீக அந்த அறிவு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. This is our present state and just think about the divine knowledge the child has. உன்னுடைய விண்ணப்பம் சூழ்நிலைகளில் அல்ல, எப்பொழுது டெய்லி போயிட்டே இருக்கணும். Your supplication and not at the time of situation and circumstances, it must keep on every day. தானியேல் 6 அதிகாரம் 10-11ல பார்க்கும் பொழுது தான் எப்பொழுதும் செய்து வருகிறபடி அவன் சரியான நேரத்திலே தான் 3 வேளையும் விண்ணப்பம் பண்ணக்கூடியவனாக இருந்தான். According to Daniel chapter 6 verse 10 we can see that according to his time and he able to pray and give thanks before his God a 4th time and he done it for 3 times a day. விண்ணப்பம் என்பது அலங்காரமான ஒரு ஜெபம் அல்ல. And supplication is not an adorning or beautifying prayers. விண்ணப்பம்ங்கிறது ஒரு வித்தியாசமான ஜெபம். And supplication is an entirely different prayer. நான் விண்ணப்பம் பண்ணனே உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும். When I say supplication, you are so interested to hear. விண்ணப்பம் மேல போயிடுது. My supplication reaches up. ஆனா விண்ணப்பம் எப்படி ஏறெடுக்கணும்னு நான் இப்ப சொல்ல போறேன். I am going to teach you on how you have to offer the supplication. எபிரேயர் 5 அதிகாரம் 7 வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into Hebrews chapter 5 verse 7. எபிரேயர் 5:7ல இயேசுவின் விண்ணப்பம் எப்படி இருந்தது? And we can see the supplication of Jesus how it was in book of Hebrews chapter 5 verse 7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அவர் விண்ணப்பம் பண்ணினார். And he made supplication and praise with strong crying and tears unto him. எப்படிப்பட்ட விண்ணப்பம்? What kind of supplication? பரிசேயனை போல இருதயத்துக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. And it is not the prayer that he offered like a Pharisee in his heart. சிரிச்சிட்டு ஜோக் அடிச்சிட்டு ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. And it is not the prayer that offers with smiling and laughing and mocking. கெத்செமனே தோட்டத்திலே அங்கே விண்ணப்பம் எழும்பினது. And at the garden of Gethsemane the prayer the supplication ascended up. எப்படிப்பட்ட ஜெபம்? And what kind of prayer? சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேர்வையெல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாக வெளியே வரக்கூடிய ஒரு விண்ணப்பம். And is able to offer a prayer with strong crying and tears, even his sweat fell down as a drop of blood. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை செயல்படுத்துங்கள்னா அழகா உட்கார்ந்து அலங்காரமா அந்த அப்படி சொன்னீரே இப்படி சொன்னீரே ஆமாண்டவரே இப்படிலாம் இல்ல. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் இரத்தமெல்லாம் வேர்வையின் பெருந்துளிகளாக வருகிற ஜெபத்துக்கு பேருதான் விண்ணப்பம். Be careful for nothing and even everything you thanks and give and request unto God. It means that not giving a beautifying prayers, but instead you have to shed your prayers and tears by having the strong crying and tears, and that is the prayer that you offer unto him. It's called as a supplication. உன்னுடைய விண்ணப்பம் காலையில போய் அங்கே சேரணும். Your prayers must reach unto him in the morning. உன்னுடைய விண்ணப்பம் அதிகாலையில போய் சேரணும். Your supplication must reach unto him early in the morning. கண்ணீர் அதிகாலையில போய் சேரணும். And your tears must reach up early in the morning. உன்னுடைய விண்ணப்பம் ஒரு கெத்செமனேயின் விண்ணப்பமாக இருக்க வேண்டும். Your supplication must be the supplication
supplication that you offered in the garden of Gethsemane. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். And they that sow in tears they'll reap with joy. உன்னுடைய வேர்வையெல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாக வெளியே வரணும். Your sweat must come as a fall down as a drop of blood. எப்படிப்பட்ட ஒரு ஜெப விண்ணப்பத்தை அவர் ஏறெடுத்தாருங்கறதை நீங்க சிந்திச்சு பாருங்க. And just consider and see and what kind of prayer and supplication that he offered. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. உன்னுடைய விண்ணப்பம் சரியாக இருந்தால் என்ன நடக்கும்? If your supplications are proper and what will be your aspect, and that is our subject. இன்னைக்கு விண்ணப்பம் சரியாக இருக்கணும். Our supplication should be proper. யாக்கோபு 4:4 மாதிரி உங்களுடைய விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆயிர கூடாது. According to James chapter 4 verse 4, and your supplication should not be rejected. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய விண்ணப்பம் திரும்ப கூடாது. At any circumstances or situations, your supplication should not return back. பரலோகம் உன் விண்ணப்பத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டா திருப்பி வேற எவன் உனக்கு செவி கொடுக்க முடியும்? If the heaven rejects your supplication, and who can hearken you? அதனால தான் உன்னுடைய விண்ணப்பம் அங்க சேர்ந்ததா இல்லையான்னு பாரு. So you must check whether your supplication reached or not. ஆண்டவரே என் சத்தம் உம்மிடத்துல காலையில வரணும். Lord, my voice must be heard early in the morning to you. நீ பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு, சாத்தான் கேட்பான். And the Lord will hear your prayers, and even the Satan also will hear your prayers. உன்னுடைய கண்ணீரை தேவன் காண்கிறார். And the Lord is looking unto your tears. உன் கண்ணீர் தேவனுடைய துருத்திகளில் கணக்கில் சேர்க்கப்படுகிறது. Your tears are found in the bottle, and it is also accounted. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுக்கு விண்ணப்பங்களை சரியாக ஏறெடுக்கிறீர்கள்? And how many are able to offer prayers in a right manner? இங்க இருக்கிற अनेகர் விண்ணப்பம் பண்றீங்க, பட் ரிசல்ட் இல்லாம உட்கார்ந்திருக்கீங்க. And many of you here are sitting or able to offer supplications but without result. பிள்ளைகளுக்காக ஜெபிச்ச விண்ணப்பம் கேட்கப்பட்டதா? And whether you prayed for the child, your answers are here, prayers are answered. புருஷனுக்காக நீ பண்ணின விண்ணப்பம் கேட்கப்பட்டதா? The supplication that you made for the husband were heard or not? உன்னுடைய தொழிலுக்காக நீ பண்ணின விண்ணப்பம் கேட்கப்பட்டதா? The supplication that you made for the business, whether it was heard or not? பைபிள்ல சொல்லி இருக்கு விண்ணப்பம் கேட்கிற தேவன். And the Bible calls that he is the one who heareth the supplications. விண்ணப்பத்தை கேட்கிறவரே. And the Lord who hears the supplications. எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே. The Lord who heareth my prayers. மண்ணுயிரை காப்பவரே. And he is able to keep us till the end. உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்க ஒரு தேவன் இருக்கிறார். And there is a God to hear your prayers. உன் விண்ணப்பத்தை உன் புருஷன் கேட்க மாட்டான். Your prayers will not be heard by your husband. உன் கர்ப்பப்பிறப்பான பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. And the womb of your children will not hear your prayers. உன்னுடைய சகோதர சகோதரிகள் கேட்க மாட்டாங்க. Your sister or brother will not hear your prayers. பட் உன்னுடைய விண்ணப்பம் சரியாக இருந்தால் தேவன் கேட்பார். If your supplication are in right way, the Lord will hearken your prayers. அதுக்கு ஜெபம் பண்றதுக்கு பாய் போடணும், அதுக்கு ஏசி ரூம்ல இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்ல. நீ நடு ரோட்ல நின்னு ஜெபிச்சால் அது விண்ணப்பமாக இருந்தால் தேவன் அங்கே கேட்பார். There is no need to spread mats and with an air conditioned room, or you have to stay and sit and pray. Even if you are found on the roadsides or streets, if you offer in a right manner, your supplication answered. ஒரு வீட்ல பயங்கரமான பிரச்சனை. In one place, and there was a great problem in the house. அந்த அக்காவும் தங்கச்சியும் புறப்பட்டு வெளிய ஒரு அவசரமா போயிட்டு இருந்தாங்க. And brother and sister departed out and came so urgently. ரெண்டு பேருக்கும் மனசுல பயங்கர வேதனை. And they were grieved in heart. நம்ம எப்படி இத டீல் பண்ண போறோம்? How we are going to deal this matter? ரெண்டு நடு ரோட்லயே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு போயிட்டே இருக்கு. And they keep praising God in the middle of the road, and they were passing. நீங்க நம்புறீங்களா? Do you believe? பட்டுன்னு ஒரு அபிஷேகம் டபால்னா அக்கா திருக்கஸ்னா நடு ரோட்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டா. And suddenly an anointing came upon them, and another sister started to tell the prophecy. யாருக்கு? இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கேக்குது. என் பிள்ளைகளே நான் உங்களோடு வந்து கொண்டிருக்கிறேன். And they can hear the prophecy, a voice, my child, I'm coming along with you. நீங்க அங்க போகும்போது என்னுடைய மகிமையை காண்பீர். When you reach there, you will see my glory. எப்படி? அக்கா திருக்கசன் சொல்லுது, தங்கச்சி அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டே வருது. An elder sister is offering telling the prophecy, and the younger sister by crying and hearing the prophecy. விண்ணப்பம் நீ எங்கேயும் பண்ணலாம். You can offer the supplication at any place. நீ எங்க இருந்தாலும் உன் விண்ணப்பத்தை கர்த்தருக்கு செவி சாய்க்கிற தேவன். And wherever you are, the Lord is the one who hearken your supplication. அதனால தான் நீங்க ஜெபிக்கிற விஷயத்துல விண்ணப்பம் பண்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். So in the matters of praying, in the matters of supplication, you must take heed. விண்ணப்பம் சரியாக இருந்தால் என்ன நடக்கும்னு நான் இன்னைக்கு சொல்லி முடிக்கிறேன். I am going to tell by ending of our sermon, if your supplication is in right manner, and what will be the end. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 11 வசனங்கள். First Samuel chapter 1 verse 10 and 11. அங்கே அன்னாள் விண்ணப்பம் பண்ணுகிறாள். Hannah offered a prayer. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்கே அவளுடைய விண்ணப்பம் எப்படி இருந்தது? Here how was her supplication? அவள் யாருக்காக விண்ணப்பம் பண்ணினாள்? To whom she offered a prayer. அவளுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா குழந்தை இல்ல. And the problem is, and she have no child. சாப்பாடு இருக்கு. And he have child food. புருஷன் ரெண்டு பங்கு கொடுக்கறான். And the husband is giving 2 portions. தேவாலயத்துல போய் பொருத்தனை எல்லாம் செலுத்துறாங்க. And she made all the vows in the temple of God. ஆனால் அவளுக்கு உள்ள பிரச்சனை என்ன? But what is the problem to her?
12ஆம் வசனம் சொல்லும் பொழுது when they come to 12th verse, அவள் வெகுநேரம் கர்த்தருடைய சந்நிதியில் விண்ணப்பம் பண்ணுகிறதை அவன் கண்டான். and he saw the continuing prayer before the presence of God for a long time. ஊழியக்காரன் பார்க்கறான், எவ்வளவு நேரம் தான்டா இவ ஜெபிப்பா. And servant of God keenly observing and how long she can pray. ஜெபத்துக்கு ஆமென் போடுறதில்லவா. And she tell no pray amen for her prayers. அவள் அழுதுகிட்டே இருக்கு. Her heart was grieving and crying. உதடுகள் புலம்பிக் கொண்டே இருக்கு. And mouth were blabbering. வெகுநேரம் விண்ணப்பம் பண்றா. And for a long time and she is making the supplication. ஆண்டவரே நான் எத்தனையோ வருஷம் கோயிலுக்கு வந்திருக்கேன். And for many years I am coming to the temple. எனக்கு விவாகமாகி எத்தனையோ வருஷம் ஆயிருச்சு. And many years have passed after my getting marriage. எனக்கு நீங்க பிள்ளை தரலன்னா உடனே என் புருஷன் இன்னொருத்திய கட்டிட்டான். If you give no child and my husband married another woman. அவளுக்கு எத்தனையோ பிள்ளைங்க பிறந்துகிட்டே இருக்கு. And she beget many children. எனக்கு ஏன் கிடைக்கல? But yet not received a child. பாருங்க எத்தனையோ வருஷம் அவள் வந்தாள் போனாள். ஆனால் இன்னைக்கு தான் அவ விண்ணப்பத்தை ஏறெடுக்க ஆரம்பித்தாள். And many days he started to go away from the place, but that day was the day and she started supplicating unto God. அங்க அவ கேட்டது என்ன, யாருக்காக ஜெபிச்சா தெரியுமா? And you know to whom she prayed? ஒரு ஆண் பிள்ளைக்காக. And she prayed for a man child. அது எதை காண்பிக்கிறது? And what does it show? ஜெய ஜீவியத்தை காண்பிக்கிறது. It shows overcoming life. நீ உலக பிரகாரமான ஒரு குழந்தைக்கு அழுகிறது பாவம் அல்ல. If you pray for a worldly child, it is not a sin. ஆனால் நீ ஜெய ஜீவியத்திற்காக அழ வேண்டிய விண்ணப்பம் பண்ண வேண்டிய நேரம் இதுதான். But this is the time that you have to make a supplication and prayer for your overcoming life. உலகத்துல அநேகருக்கு பிள்ளை இல்ல, அவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது கடமை. It is our duty to pray for thee that don't have child in the world. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மெடிக்கல் உன்னை கையே விட்டாலும் கர்த்தர் உனக்கு குழந்தை தர ஆயத்தமாக இருக்கிறார். You may be in a circumstance or any situation, even the medical field or science will leave you, but still the Lord is well able to give you a child. ஒரு நாள் ஒரு பவனில பார்க்கும் பொழுது ஒரு வயசான அம்மா குழந்தையை தூக்கிட்டு அது வாட்டுக்கு பவனில அந்த லைன்ல இல்லாம முன்னால வந்து எல்லாரையும் காட்டிட்டு போகும், திருப்பி பின்னால போகும், இப்படி சுத்திக்கிட்டே இருந்துச்சு. In one day a procession and you can see a woman with child and she was crossing here and there. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இன்னொரு கையில ஒரு குழந்தையை தூக்கிட்டு அதே மாதிரி சுத்தி சுத்தி வந்துச்சு. And after a while she took up the another child and the same way she was wandering around here and there. நான் சொன்னேன், ஏன் இந்த பொம்பளை சும்மா சுத்திட்டே வருது, பவனில ஒழுங்கா வர மாட்டேங்குது, லைன்லயே வர மாட்டேங்குது. And I asked why this lady is not coming in order or perfectly in disciplined way and she was roaming around here and there. கடைசில விசாரிச்சு பார்த்தா When I inquired about it, அவங்களே வயசானவங்க, அது அவங்க குழந்தையா. and she was old and it was her own child. 28 வருஷம் கழிச்சு ட்வின்ஸ் கிடைச்சிருக்கு. After 28 years and she received a twin. அதனால முதல்ல ஒரு குழந்தையை தூக்கிட்டு சுத்துறது, ரெண்டாவது அந்த குழந்தை பார்க்கணும்னா அத குழந்தையை தூக்கிட்டு சுத்துறது. And first he took up one child and then after to see the other child he took the other child. எனக்கு கர்த்தர் குழந்தை தந்தாரு. And the Lord gave me a child. அதனால பவனில ரெண்டு குழந்தையும் தூக்கிட்டு தெருவா சுத்துது. So in the procession and they were procession and they were taking around announcing others. கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டாரா இல்லையா? Whether the Lord heard the supplication or not. தேவன் அற்புதங்களை செய்கிறவர். And the Lord is the one who performs miracles. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If thou shalt believe, thou shalt see the glory of God. அது எழுத்தின் பிரகாரமான ஒரு ஆண் குழந்தைக்காக அவள் ஜெபித்தாள். And she prayed for a literal man child. ஆனா நாம ஜெபிக்கிற ஜெபம் எதுக்காக? But what are the prayers that we offer for? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சகலத்தையும் ஆளுகை செய்யும் ஒரு ஆண் குழந்தையை அவள் பெற்றெடுக்க வேண்டும். And Revelation chapter 12 verse 5 and to read everything and she must beget deliver a man child. பெந்தேகோஸ்தே வாழ்க்கையில ஜெய ஜீவியம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. In the Pentecost term and there is a term called overcoming life. பெந்தேகோஸ்தே நான் தப்பா எடுத்துறாதீங்க, பைபிள் டேமே அதுதான். The Bible term is that overcoming life. ஒரு சர்ச் அப்படினா அதுக்கு ஜெயம் இருக்கும். If it is church and it must have the overcoming nature. அப்படிதானே? ஒரு ஸ்போர்ட்ஸ்னா அதுல ஒரு ஜெயம் இருக்குது. If there is a sports and there is a victory. ஒரு படிப்புனா அதுல வெற்றி இருக்குது. And if there is an education and there is a victory. அதுபோல likewise ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னா சபை ஜெயிக்க வேண்டும். If it is a child of God the church must overcome. நீங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது when we look into Revelation chapter 2 verse 7 சபைகளுக்கும் கர்த்தர் பல தூதுகளை பேசுகிறார். And the Lord is giving messages to 7 churches. குறைகளை சுட்டிக்காட்டுகிறார். And first he tell about their faults. நிறைவுகளுக்காக பாராட்டுகிறார். And he is appreciating for their goodness. என்னென்ன காரியம் எல்லாம் செய்யணும்னு அதுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். And give him counsel they have to do these all things. இப்படி செய்யாட்ட உனக்கு ஜட்ஜ்மென்ட் ன்னு சொல்றாரு. And he says if you do not and you will attain the judgment. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு 7 சபைகளுக்கும் கடைசில சொல்லுவார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. After telling everything at last he used to say to him that overcometh. நான் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். And whatever I to mention I have mentioned you. உன்னுடைய குறைகளை சுட்டிக்காட்டி விட்டேன். I have depicted your faults. உனக்கு என்னென்ன ஜட்ஜ்மென்ட் வரும்னு சொல்லிட்டேன். And I see you these all judgment you will face. இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்காக உன்னை பாராட்டிட்டேன். I appreciated for all the good things are done till now. இதையும் தாண்டி நீ ஜெயிக்கணும். And beyond all this you must overcome. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். And thee that overcometh and I will make the pillar of my temple. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மன்னா கொடுக்கப்படும். And to him that overcometh I will give the hidden manna. இப்படி பரலோகத்திலே ஜெயிச்சவனுக்கு தான் இடம் கொடுப்பேன் அப்படிங்கறதை கன்ஃபார்ம் பண்றார். So he is confirming in the Bible in heaven and he that overcometh will be given all these things. அதுபோல ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஜெயிக்கணும். Likewise every believer and servant of God must overcome.
உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, செய்வினைகளை, பாவத்தை, பயத்தை எல்லாத்தையும் நீ ஜெயிக்கணும். Lust, flesh and world and Satan and sin, you have to overcome everything. இது மாத்திரமல்ல, ஜெய ஜீவியம் செய்யணும். Not only this, and you must do the overcoming life. சாப்பாட்டை ஜெயிக்கிறது ஜெய ஜீவியம். And overcoming food is the overcoming life. தூக்கத்தை ஜெயிக்கிறது ஜெய And ஜீவியம். overcoming your sleep and is the overcoming life. Dress-ஐ ஜெயிக்கிறது ஜெய And ஜீவியம். overcoming your garments, it is a victorious life. உலகத்தை ஜெயிக்கிறது ஜெய ஜீவியம். Overcoming the world is a victorious life. இப்படி நீ ஒவ்வொண்ணா ஜெயிச்சுக்கிட்டே போகணும். You must keep overcoming little by little. பழைய ஏற்பாட்டுல ஒண்ணுல ஜெயிச்சா போதும். In Old Testament, if you overcome in one matter, that is புதிய sufficient. ஏற்பாட்டுல ஒண்ணுல இல்ல, சகலத்திலயும் ஜெயிக்கணும். But in New Testament, and not in one matter, so you have to overcome in every matter. அதனால தான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று ரோமர் 8ல சொல்லப்பட்டிருக்கிறது. So it is said in Romans chapter 8, and we are more than conquerors. நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இல்ல, முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. And because of he that loved us and not an overcomers, and we are the more than overcomers. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஜெயஜீவியம் இருக்கு? And how many are having this overcoming life? ஜெயஜீவியம் செய்ய கூடாதுங்கிறதுக்கு தான் வலு சர்ப்பம் உனக்கு முன்னால நின்னுட்டே இருக்கு. And the dragon is standing before you that you should not do this overcoming life. உன்னுடைய ஜெயஜீவியத்தை நஷ்டப்படுத்துறது, உன்னுடைய சுத்த மனசாட்சியை கெடுக்கிறதுக்கு தான் இந்த வல்லமை நின்னுட்டே இருக்கு. To count loss of your overcoming life and to spoil your good conscience, and these powers are working against you. ஒருவேளை ஒரே நாள்ல உனக்கு ஜெயஜீவியம் கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டீஸ் பண்ணலாம். இத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளவு ஜெயிச்சிருப்பீங்க? You cannot get the overcoming life in a single day. You can have to practice day by day. And how many years have passed and have you come to this overcoming life? நீங்க எத்தனை பேரை ஜெயிச்சிருப்பீங்க? And how many overcame in the matters? எத்தனை வல்லமைகளை ஜெயிச்சிருப்பீங்க? In how many powers that you have overcome? எத்தனை பழக்க வழக்கங்களை ஜெயிச்சிருப்பீங்க? And how many habitual actions that you have overcome? எத்தனை ஜென்ம சுபாவத்தை நீங்க ஜெயிச்சிருப்பீங்க? And how many sensual natures you have overcome? நீங்களே யோசிச்சு பாருங்க. Think and see. உங்களுடைய ஜெயஜீவியம் எந்த நிலவரத்தில் இருக்கிறது? And what is the state of your overcoming life? உனக்குள்ள ஆண் குழந்தை பிறக்கலனா இன்னும் நீ ஜெயிக்கலன்னு அர்த்தம். If the man child is not born in you, yet you are not done the overcoming life. ஜெயஜீவியம் அந்த ஆண் குழந்தை தான் சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. This overcoming man child is taken up to the throne. பெண்டிகாஸ்ட் சர்ச் எடுக்கப்படுறது இல்ல, பெண்டிகாஸ்ட் சபையில ஜெயஜீவியம் செய்யறவங்க மட்டும் தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. Not the Pentecostal church is caught up or taken up, and they that do the overcoming life in the Pentecostal church is caught up. நீங்க வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கிறதான பெண் சபையை காண்பிக்கிறது. And looking into Revelation chapter 12, we can see the woman this telling about the church. சபையை காண்பிக்கிறது. It shows the church. ஆனா அந்த ஆண் பிள்ளை தான் சபையில ஜெயித்தவர்களை காண்பிக்கிறது. But the man child is telling the overcomers of the church. அதனால தான் ஆண் பிள்ளை போன பிறகு இந்த சபை அந்த பெண் அங்க தான் இருந்தா. After the man child was taken up, the woman was there. அந்த பெண்ணுக்கு விரோதமா வலு சர்ப்பம் மறுபடியும் தீவிரமா எழும்புறான். And again the dragon was resisting against the woman so hastily. அத உபத்திரவ காலத்தை காண்பிக்கிறது. And that shows the tribulation period. ஆனா அதுக்கு முன்னால எங்க போயிருச்சு குழந்தை? ஜெயஜீவியம் செய்த சபை எங்க போயிருச்சு? சிங்காசனத்துக்கு போய் விட்டது. And before the child had the overcoming life, and they were caught up to the throne. உங்களுடைய ஜெயஜீவியத்துக்காக நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? And for your overcoming life, how long you are praying? உங்க பிள்ளைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்க புருஷனுக்காக ஜெபிக்கிறீங்க, தொழிலுக்காக ஜெபிக்கிறீங்க, வியாதிக்காக ஜெபிக்கிறீங்க. இதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லல. You are praying for your business, for your children, your family members, and for everything. I think this is not wrong thing. பரிசுத்த ஜீவியத்திற்காக ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் கை வைத்துங்க பார்க்கலாம்? How many are praying for a holy life? I'll raise up your hands. விசுவாச ஜீவியத்துக்காக ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர்? And how many are praying for the life of faith? என்னுடைய பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளணும், அதுக்காக போராடுறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. I want to preserve my consecration, so I am striving hard for it. Lift your hands. வர மாட்டேங்க. சுத்த மனசாட்சி இருந்தா எங்க போய் என்னைய மாதிரி வைத்திருவீங்கல்ல? If you have your conscience and you can lift up me like this. அப்படி எல்லாரும் சோத்ரா யாரும் வயத்துல நீ அவனையும் பார்க்கற அவளையும் பார்க்கற உன் கதையை பாரு. Why you are looking into others, you see your story. உன்னுடைய ஜெய ஜீவியத்துக்காக நீ கதறணும். And you must cry, you must shout for your overcoming life. அந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக அந்த ஸ்திரீ என்ன செஞ்சாலாம்? பிரசவ வேதனைப்பட்டு அலறினாள். அதுதான் ஜெய ஜீவியத்துக்காக நீ பண்ற ஜெபம். And she being with child cried travailing birth, pain to be delivered. அதுதான் நீ பண்ற விண்ணப்பம். And that is a supplication that you offer. ஆண்டவரே கோபத்தை ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்க. Lord, give me grace to overcome this angriness. மாம்சத்தை ஜெயிக்க, இச்சைகளை ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்க. And give me grace to overcome the flesh and lust. என் கண்களை ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்க. And give me grace to overcome my eyes. என் சிந்தையை ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்க. And give me grace to overcome my mind. கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்தம்னா நீ என்ன நினைக்கிற? ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது பரிசுத்தம் நினைக்கிறியா? And wearing coming in white garments, that is not holiness in the Christian life. மீசை எடுத்துட்டா பரிசுத்தம் நினைக்கிறீங்களா? And taking mustache, and that is not the holiness. இல்ல நகையை கழட்டிட்டா பரிசுத்தம் நினைக்கிறீங்களா? Are you thinking that removing the garments it is an holiness? உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் மீசை இல்லாம இருக்கான். In the world we can see there are many crores and crores of people or without a mustache. தேசத்துல உள்ளவங்க நகையை போடாம இருக்காங்க.
And many of them we can see, and they were not having these garments in many countries. அவெல்லாம் பெண்டிகோஸ்ட்னா நினைச்சீங்க? Are you thinking that they are all Pentecost? நீங்க நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். You must understand well. ஜெய ஜீவியத்துக்காக நீ கதற வேண்டிய காலங்கள் இதுதான். And these are the time that you have to shed tears and cry for the overcoming life. ஒரு விடுதலையின் ஜீவியத்துக்காக நீ கதறணும். And this is time that you have to pray for the overcoming life. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அந்த விடுதலைக்காக? And for the people of in the Israelites, they suffered hard in Egypt for the deliverance out of it. பவுல் தரிசனம் பார்த்தாச்சு. And Paul saw a vision. நான் ரட்சிக்கப்பட்டாச்சு. And he was saved. ஏன் ஊழியத்துக்கு கூட வந்துட்டான். Even he came to the ministry. ஆனா அவனுக்கு ஜெய ஜீவியம் இல்ல. But he don't have the overcoming life. அவன் சொல்றான் நான் விரும்புறேன் ஆனா என்னால முடியலங்கறான். He says I desire but I could not. ரோமர் 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில அது ஒரு சப்ஜெக்டாவே எழுதுறான். And he write the subject in book of Romans chapter 7 verse last part. நான் அல்ல எனக்குள்ள பாவம் இருக்கு. It not I by sin in me. நான் விரும்பாத தீமையை திரும்ப திரும்ப செஞ்சிட்டே இருக்கறேன். And I commit the sin that I desire not. ஒரு டைம் வந்தபோது கத்திட்டான். When time comes he shouted. என்ன கத்துறான்? நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும்? I am a miserable man, and who can deliver me out of this truth? ஜெய ஜீவியத்துக்காக உனக்குள்ள ஒரு பிரசவ வேதனை, ஒரு அலறுதல், கதறுதல் வரணும். And for the overcoming life, you must shout, you must lament, and you must travail in birth. கோபத்தை ஜெயிப்பது கட்டுப்படுத்துவது ஜெய ஜீவியம். And overcoming this angry and controlling yourself, and that is the overcoming life. இப்போ எந்திச்சு போணும்னு ஒரு ஆவி சொல்லும், நீ எழும்பாம உட்கார்ந்திருக்க பாரு, அதான் ஜெய ஜீவியம். A spirit says that depart from the place, and the spirit says you control and sit here, and that is overcoming life. புரியுதா நான் சொல்றது கவனிச்சீங்களா? Can you understand what I say? இப்போ எல்லாரும் உட்கார்ந்திருப்பீங்க, ஆனா உங்களை எழும்பி போக சொல்லும். All are sitting here, but one will ask you or will instinct you to go out. தூண்டுதல் வரும், கண்ட்ரோல் பண்ணு உட்காருன்னு சொல்லு. And some will induce you or will be induced that you may go out, but you must control yourself. எல்லாரும் குடிச்சிட்டு இருப்பாங்க, நீயும் குடின்னு சொல்லும், குடிக்காம இருக்கணும், அதான் ஜெய ஜீவியம். And all the others say they must drink, and if the others say not to drink, and that is the overcoming life. எல்லாரும் 2 நிமிஷம் கிடைச்சா தூங்கிடுவாங்க, நீ தூங்க கூடாது, நம்ம தூக்கத்தை ஜெயிக்கணும், அதான் ஜெய ஜீவியம். If they get 2 minutes and they will sleep, and you should not sleep, and that is controlling your sleep, and that is your overcoming life. தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு நீ போனினா ஜெய ஜீவியம் உடைஞ்சு போய்டும். If you go to the place without the will of God, and your overcoming life will be broken down. கண்களில் நீ செய், மாம்சத்தின் நீ செய், ஜீவனத்தின் பெருமை, இவைகளை நீ கட்டுப்படுத்தி ஜெயிக்கிறதா ஜெய ஜீவியம். Lust of the flesh, lust of the eyes, and pride of the world, that's controlling yourself and living, and that is the overcoming life. சுயத்தை உடைக்கிறதுக்கு பேர் தான் ஜெய ஜீவியம். And breaking yourself, and that is the overcoming life. உன்னை நீயே கட்டுப்படுத்துவது தான் ஜெய ஜீவியம். Controlling yourself, and that is the overcoming life. என்னுடைய சரீரத்தை நான் ஒட்டிக்கு கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்றானே, அதான் ஜெய ஜீவியம். And he says that I subject and control my body, that is the overcoming life. என் சரீரத்தை கடிவாளத்தினால் நான் ஒட்டிக்கு கட்டுப்படுத்துகிறேன்னு சொல்றானே, அதுதான் ஜெய ஜீவியம். I control my body by bridle, and that is the overcoming life. அபிஷேகத்தினால உனக்குள்ள ஒரு ஏர் பிரேக் இருக்கணும். By anointing, and you must have an air brake. பழைய வண்டிகள்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு இங்க பிரேக் அடிச்சா இழுத்துக்கிட்டே போய் யார்ட்ட இடிக்க கூடாதுன்னு நினைக்குமா அவனை இடிச்சிட்டு நிக்கும். In the old vehicle you can see, and you will brake, and you are able to spawn the pile, and then you will go and dash at him. பட் இப்போ உள்ள பிரேக்லாம் அப்படி இல்ல, அடிச்சா அப்படியே நிக்கும். But the brake at present, there you are doing the brake, and there itself will stop. அதே மாதிரி உனக்கு ஒரு கடிவாளம் இருக்கணும். So you must have the bridle like this. இந்த வயசுலயே உனக்கு கடிவாளம் இல்லனா திருப்பி எந்த வயசுல 80 வயசுலயே உனக்கு கடிவாளம் வரப்போகுது? If you don't have the bridle at these times, and at the age of 80 will you get the bridle? யோபு ஜெய ஜீவியம் செய்தான். And Job did the overcoming life. யோபு 31:1ல சொல்றான், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். In Job 31 verse 1 he says, and I made me covenant with my eyes. அதனால என் மனைவியை தவிர யாரை நான் திரும்பி பார்த்ததே கிடையாது. So I turn never to any other than my wife. அதான் ஜெய ஜீவியம். And that is victorious life. அப்படி ஒருவேளை நான் இன்னொரு பெண்ணை திரும்பி பார்த்தா என் மனைவி விபச்சாரியாய் போக கடவுள்ங்கறான். And he was telling that if I turn back to any other woman, let my wife become an adulteress. நம்ம ஆளுங்கள்ல ரொம்ப பேரு உன் மனைவி சரியில்லைன்னா ஒத்துக்க மாட்டான், இவன் சரியில்லைன்னா ஆனா அவளும் அப்படி செஞ்சா அது எப்படி செஞ்சா வெட்டிடுவாமா. And many says that இவர் மட்டும் செய்யலாம், இவரை வந்து குத்த கூடாது, இவரை வெட்ட கூடாது, இவரை அப்படியே கோபுரத்துல தூக்கி வைக்கணும், மத்தவன் செய்யறதா தப்பு. And no one should beat him or do anything or harm him if some other commits mistake, and that is wrong. நான் ஒரு சபையில இருந்தேன். I was in one church. இன்னொரு சபையில இருந்து ஒரு பெண் வந்தா. A woman from other church came to the church. RC சர்ச்சில இருந்து ஒரு கேர்ள் வந்தா. And a girl came from RC church. வந்து அழுதா. She wept. என்னன்னு கேட்டேன். I asked what? என் புருஷன் எனக்கு என்னைய கல்யாணம் கட்டல, பட் நான் அவரோட சேர்ந்து வாழ்ந்தேன், வயசு இல்லாதனால சின்ன வயசுலயே எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இப்போ என்னைய விட்டுட்டான். My husband and I was not married, and we got a child and left him, and we are living now. எப்படி? RCல வந்து வயசு ஆகலனா கல்யாணம் கட்டி கொடுக்கிறது இல்ல, ஆனா வயசு ஆயி குழந்தை பிறந்த பிறகு கூட வயசு ஆயிடுச்சுன்னா அந்த ஃாதர் கல்யாணம் கட்டி கொடுக்கறாரு. And if she grow old and did not get married, and even if grow old and no child, and they were getting married to her, இவன் விட்டுட்டான். and he left her. இப்போ அவன் வேற ஒரு பொண்ணை கட்டறதுக்கு ட்ரை பண்றான். And he was trying to marry another girl. எப்படி இருக்கும்?
அவ வந்து நம்ம சபையில வந்து அழுதா. And she came to our church and wept bitterly. ஜெபிப்போன்னு சொன்னேன். And tell go away. அவன் போய் இன்னொரு பொண்ணை பார்க்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். And he went after to try to look into another girl. அந்த ஊர்ல உள்ள முக்கியமான ஆள் நம்ம விசுவாசி. And another believer in the particular place, and he was a believer. நான் வேற கல்யாணம் கட்ட போறேன்னு அவர்ட்ட போய் சொன்னான். And he informed, I am going to marry another girl. அவர் சொன்னாரு. And he told him, நீ தவறு செய்ற. You are committing a mistake. இல்ல என் மனைவி சரியில்லைவா. My wife is not proper. அவ மனைவியை குற்றம் சாட்டுறான். And he accused his wife. மனைவி உண்மையோ பொய்யோ தெரியாது. அவ இப்ப பெண்டிகாஸ்டுக்கு போறா. நீ இன்னைக்கு காத்துரு போடுறதுக்கு நீ பெண்டிகாஸ்டுக்கு போ. Whether the wife is true or not, or proper or not, and whatever it may be, and she is Pentecost, and you must go to the tarrying meeting today. உங்க அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டி போ. And call your brothers and mother. அங்க பரிசுத்த ஆவி இருக்குன்னு சொல்றாங்க. And there they see there is a Holy Spirit. நீ போ. You go. உன் மனைவி சரியில்லைன்னு ஆவியானவர் அங்க சொல்லிட்டாருன்னா நீ இன்னொரு பொண்ணை கட்டிக்கோ. If the Spirit of God says that, and if your wife is not proper, you can marry another girl. அவனு வந்துட்டானே. And she came back then. அவங்க அம்மா ரெண்டு அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து மொத்தமா வந்து உள்ள உட்கார்ந்தாங்க காத்துறதுக்கு. Mother, elder brother and younger brother, they all came and attended the tarrying meeting. full swingல போது காத்துட்டு போட நான் நடத்திட்டு இருக்கேன் நான். At tarrying meeting it was going in full speed because I was conducting the meeting. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசி தீர்க்கதரிசனம் அடிச்சான். And suddenly a believer uttered a prophecy. நீ தவறான முடிவு எடுத்திருக்கிறாய். You are diverted into wrong paths. உன்னுடைய முடிவை மாற்று. Change your decision. நீ உன் முடிவை மாற்றாவிட்டால் உன் வாழ்வின் முடிவையே நான் மாற்றுவேன். If you change not your decision, and I will change your life's decisions. இவன் நடுங்கிட்டான். And he was trembled. சரி முடிஞ்சது கூட்டம் முடிஞ்சிருச்சு. Meeting was over. என்கிட்ட வந்து பேச வந்தாங்க. He spoke to me. உங்க சர்ச்சுக்கு வர்ற பொண்ணுன்னு சொல்லி பேச வந்தாங்க. And he started by telling the girl coming to your church. நான் சொன்னேன் அது உனக்கு பிறந்த பிள்ளையா? And is it the child born to you? ஆமா. He said yes. அப்படினா அந்த பிள்ளைக்கு நீதானே தகப்பன்? If so, then you are a father to the child. கூட்டி போறதா இருந்தா கூட்டி போ நான் ஜெபிச்சு விடுறேன். If you want to go, call and go, you can go. I will pray for you. இல்ல அவ சரியில்லை அப்படி இப்படின்னு. And he said, if she is not proper. முதல்ல ஒத்துக்கிட்டு வந்தவன் திருப்பி வேதாளம் எங்க வந்துருச்சு மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. And when he turned over, and now again the devil were gone into the top of the tree. மொத்தமா சபையும் கூடிருச்சு எல்லாரும் கூடிட்டாங்க ஒரே ஒரு 100 பேர் கிட்ட கூடி நின்னு கச்சா பச்சான் கத்திட்டு இருக்கான். The whole congregation they started and they round ahead and they started to speak among themselves. நான் சொன்னேன் தம்பி இது உனக்கு பிறந்த பிள்ளை தானே இது உன் மனைவி தானே நீ கூட்டி போறதா இருந்தா கூட்டி போ இல்லையா இன்னோட விட்டுடு அவ எவன் கூடயாவது போவா நீ அத பத்தி பேச கூடாது. Is this your child and your wife and you go along with them if you want they carry them and if not needed and she may go and abandon some other one and live with another one. நீ இவளை விட்டுற இன்னைக்கு விட்டுற கர்த்தருடைய சன்னிதானத்துல விடுறியா விடு. Are you living in the presence of God? Leave it today itself. அதுக்கு பிறகு இவ அவன்ட்ட பேசினா இவன்ட்ட பேசினா அங்க நின்னா இங்க நின்னான்னு எவனும் கேட்க கூடாதுன்னா அது எப்படினா அது எப்படி? Then after and he asked நீதான் விட்டுட்டு இல்ல விடு நீ ஆம்பளைன்னா விட்டுரு உண்மையானவனா விட்டுரு உண்மையா இல்லையா அப்படினா நீ ஒழுங்கா ஏத்துக்கோங்க. If you're true person leave her or else you accept her. இவர் அவளை விட்டுருவாரா அவ எங்க போக கூடாதா இவர் இன்னொருத்தர கல்யாணம் கட்டிக்குவாளா இவரு அவ என்ன செய்ய கூடாது சாகர வரைக்கும் இப்படியே சன்னியாசியாவே இருக்கணும். And he will marry another girl but she have to stay like a siege till the end of her life. நான் சொன்னேன் இது என்ன உனக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயம். And I asked and what is this the justice to you and to her? நீ அவளை விடுகிறதினால் அவள் விபச்சாரியாய் மாறுவாள். And if you leave her and she will become an adulteress. மறந்துட்டான். And he trembled. ஜெபம் பண்ணி கொடுங்க நான் உடனே குழந்தை எடுத்து கையில ஒரு ஜெபம் பண்ணி கையில கொடுத்தம் கொண்டு போய்ட்டான். And I asked her to pray a child and offered a prayer to them and they went place. அவ பிள்ளைகள் இப்ப ஊழியத்துல இருக்காங்க. Their children were in ministry now. அதுக்கு பிறந்த பிள்ளைகள் எங்க இருக்கு நம்ம ஊழியத்துல இருக்கு. And the children that they got after they were in the ministry now. எதுக்கு இத சொல்றேன்னு சொல்றேன். Why I am saying this now? உன்னுடைய ஜெய ஜீவியத்துக்காக நீ போராட வேண்டிய டைம் இந்த நேரத்துல நீ வந்து வீண் கதைகளுக்காக நேரத்தை போக்கி கொண்டிருக்க கூடாது. And this is the time that you have to pray for your overcoming life and then you should not build up the vain stories and you have to wail away the time. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into 1 Samuel chapter 12 verse 18 1 சாமுவேல் 12:18 சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். சாமுவேல் அங்கே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். Samuel called unto the Lord. விண்ணப்பம் உனக்கு ஒரு ஜெய ஜீவியத்தை ஆண் குழந்தையை தரும். Supplication will give you overcoming life a man child. இரண்டாவது விண்ணப்பம் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை தரும். And supplication will bring you the rains of blessings of rain. மழை என்று சொல்லும் பொழுது நாம் ரெண்டு விதத்துல எடுத்துக்கொள்ள முடியும். Rain we can do in two aspects. ஒன்று ஆசீர்வாதம் மற்றொன்று அபிஷேகம். One is blessing another is anointing. ஒன்று ஆசீர்வாதம் தேவைப்பட்டா நீ விண்ணப்பம் பண்ணு. If you need blessing and you ask for the supplication. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into Ezekiel chapter 34 verse 26 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said there? ஆசீர்வாதமான மழை பெய்யும்.
and the showers of blessings will rain upon உன்னுடைய them. வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும்னா நீ விண்ணப்பம் பண்ணு. If you need blessings in your life and you make supplication, உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. close your chamber and call unto God. உன்னுடைய தடைகள் நீங்கட்டும். Let your hindrance be removed. உன்னுடைய தரித்திரம் போகட்டும். Let your poverty be removed. உன்னுடைய வறுமை போகட்டும். Let your poverty and poorness be removed. உன்னுடைய கடன்கள் போகட்டும். Let your debts be removed. உன் மேல இருக்கிற என்னென்ன சாபம் இருக்கோ எல்லாம் இயேசுவின் நாமத்துல போறதுக்கு விண்ணப்பம் பண்ணு. And all the curses to be removed in the name of Jesus, you make a supplication unto him. அப்பொழுது ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் அனுப்புவார். Then the Lord will shower the blessings of rain. சகரியா 10:1 படி பார்க்கும் பொழுது, According to Zechariah chapter 10 verse 1, அது பின்மாரி காலத்து மழை, அது பின்மாரியின் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. and the latter rain that shows the rain of the latter days. ஒரு தேவனுடைய பிள்ளை அபிஷேகத்துக்காக ஜெபிக்கணும். A child of God must pray for the anointing. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும். A child of God must pray for the blessings. நான் பேராசையில பிரசங்கம் பண்றவன் அல்ல. I am not the one was telling you in the covetousness. பொருளாதார ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்றவன் இல்ல. I am not the one was preaching about the financial state. ஆனா அதே நேரத்துல நம்முடைய விசுவாசிகள் தன்னிறைவில் இருக்க வேண்டும். At the same time our believers must they have the fullness of their eyes. நல்லா கவனிங்க. Listen carefully. நீ விசுவாசியா இருக்கலாம், நீ இன்னொருத்தன்ட்ட போய் கையேந்த கூடாது. You may be a believer but you should not stick your hands to others. கடன் வாங்க கூடாது. And you should not borrow money. நீ உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவனாய் மாற வேண்டும். And you must be the inheritor of the blessings. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கிறது ஆபிரகாமுக்கு அல்ல, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அது பொருந்தும். And the blessing the promise thou shall be a blessing is not only to Abraham, it is also they that believe and they that have faith belongeth to them. ஒரு விசுவாசி தரித்திரனாய் இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. It is not the plan of the Lord that the believer should be a poor. அவன் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி அங்கங்க போய் கையேந்திட்டு வரணுமா, அங்க போய் காசு வாங்கணுமா, இங்க போய் காசு வாங்கணுமா, தேவையில்லை. And blaspheme in the name of the Lord is not needed for him to urge or to pay or borrow money from others. அவன் கோடீஸ்வரனா மாறணும் இல்ல, அவனுக்கு தேவைகள் கொடுக்கப்பட வேண்டும். It is not the thing that he become a millionaire and his needs must be supplied to him. அவன் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். And he must pay the rent to his house. இல்லனா அவனுக்கு சொந்த வீடு கொடுக்கணும். Or the Lord must provide him a own house. இல்லவிட்டா அவனுக்கு தேவையான வாகன வசதி கொடுக்கணும். Or the Lord must give him facilities of the vehicle. அவன் பிள்ளைகளை தெய்வம் படிக்க வைக்கணும். The Lord must educate their children. அவனுடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்கு அவனுக்கு தேவைகளை சந்திக்கணும். The Lord must meet the needs of their future. யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? And what James say? தன்னுடைய மாமனார் வீட்டிலே வருஷக்கணக்கா போய் விட்டது. And Jacob was looking unto the father-in-law's house and was going after there. இப்பொழுது சொல்றான், என் குடும்பத்துக்கு நான் எப்பொழுது சம்பாத்தியம் பண்ணுவேன்? And now he asked the question, and when I can earn money for my family. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு After coming to the spiritual life, விசுவாசிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். our believers must be blessed. அவனுடைய தேவைகளுக்கு கர்த்தர் தந்துகிட்டே இருக்கணும். And the Lord have to provide all their needs. நான் சொல்றது சரிதானா? What I say is right or wrong? கடன் வாங்கி தான் நாங்க ரொட்டேஷன்ல தான் நாங்க உருண்டிட்டே இருப்போம் சொல்ல போறீங்களா? Or are you going to tell that we will be wandering around by borrowing the money in going rotations? ரொட்டேஷன்ல உருண்டிட்டே இருக்க போறீங்களா இல்ல ஆசீர்வாதத்துல நிறைவா இருக்க போறீங்களா? Are you going to wallow in the rotations or are you going to be in the fullness of blessing? ஆபிரகாமை பத்தி எலியாசர் போய் சொல்றான், சம்பந்தி வீட்ல என்ன சொல்றான்? என்னுடைய எஜமான் எப்படி இருக்காரு சொல்லுங்க. 2 ஓட்டை சைக்கிள் வைத்திருக்கிறார், அப்படியே சொன்னாரு. என்ன சொன்னார்? என்னுடைய எஜமான் எப்படி இருக்கான்? சீமானா இருக்கிறார். And he says, my master and he is rich. நீ விசுவாசினா நீ ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி. If you believe that you are the inheritor of blessings, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரு. the Lord will bless you. எனக்கு தெரியும் 2 லட்சம் ரூபாய் தசமபாகம் கொடுக்கிற விசுவாசிகளா இருக்காங்க. And there are some believers that they give tithes 2 lakhs. ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போனேன். One day I went to a church. அன்னைக்கு அந்த பிரதர் அங்க இல்ல. The brother was not there at the time. நான் அசிஸ்டன்ட்டா இருந்ததனால அந்த இடத்துல பிரசங்கத்துக்கு போய். I was assistant, so I went to preach. ஒருத்தர் வந்து தசமபாகம் கொடுத்தாரு. And one paid the tithe. எடுத்து பார்த்தா 2 லட்சம் ரூபாய். When I opened it was 2 lakhs. நான் விசாரிச்சேன், என்னப்பா இது, ஏதாவது அமௌண்ட் கிடைச்சிருச்சா இல்ல ஏதாவது பணம் கவர்மெண்ட்ல வர வேண்டியது வந்துச்சா, சொத்தை வித்தானா நிலத்தை வித்தானா? இல்ல, மாசம் மாசம் அவர் எவ்வளவு தான் கொடுக்கறாரு. புரியுதா? I inquired whether he had sold any land or sold any other materials. மாசம் மாசம் அவருடைய தசமபாகம் எவ்வளவு? அது தசமபாகமோ உற்சாகமோ எல்லாமே சேர்த்து எவ்வளவு? 2 lakhs. I don't know whether the tithes or free will offering altogether it is 2 lakhs. நான் ஆச்சரியப்பட்டேன். I was amazed. இப்படியும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. Even like this the Lord is blessing his people. ஆசீர்வதிக்கிறாரா? Is the Lord is blessing you? இல்ல, நாங்கள் ஜெபிக்கிறதே அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் அப்படிதான் தந்துட்டே இருப்பாரு. We are praying, give us today our daily bread, accordingly he will give you. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, Some used to tell, சாலமோன் ஜெபிச்சாங்க. and Solomon prayed. அன்றன்றுக்குள்ள படியே என்னங்க நீ செய்யுங்க. ஒண்ணு மத்தேயுல மலை ஜெபத்தை பண்றான், இது பரமண்டல ஜெபம். அதுல என்னது? அது பரமண்டல ஜெபம். சிஎஸ்ஏ காரன் கல்றையில கூட சொல்றான் அன்றன்றுள்ள ஆகாரத்தை. அவன் ஜெபி விட்டான், அவனுக்கு எப்படி தருவாங்க? Our Father in heaven prayer, the even CSA people they are offering in the tomb. சாலமோன் சொல்றான், Solomon says, அன்னைக்குள்ள படியே என்ன செய்யுங்க, அளந்து தாங்க. and give us the daily measure to us. எப்படி? சில வீடுகள் இந்த மாமியார் வந்து 1/2 டம்ளர் ரைஸ் கொடுப்பாங்க, இதை நீ பொங்கி இன்னைக்கு போய்
அங்க மூட கணக்குல இருக்கும், ஆனா இங்க அப்படிதான் வரும், ஒரு டம்ளர்ல கொடுப்பா. அப்படியா? In some houses the mother-in-law they will give a cup of rice and they will boil it. தெய்வம் வந்து கொடுக்கிற தெய்வம் சர்ப்ளஸா கொடுப்பாருங்க. And God will give us giveth and give in surplus. தமிழ்ல சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் எப்படி கொடுக்கும்? கூரையை பிச்சிட்டு கொடுக்கும். In Tamil they used to say the Lord giveth and break the roof and give it. நம்முடைய ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணும். So our people must be the blessed one. ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணும். பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு போய் இன்னைக்கே லோன் போட்டு 3 கார் 2 கார் 7 வண்டி வாங்கிட்டு திருப்பி ஒரு மாசம் கழிச்சு வந்து என்கிட்ட நிக்க கூடாது, எல்லாம் புடிங்கிட்டு போய்ட்டான் டியூ கட்டலன்னு. Pastor said that you are a blessed people and you should go and borrow the money by getting all these things and loans. கொடுக்கிற தெய்வம் பேங்க் மூலமா கொடுக்க மாட்டாரு, டியூ மூலமாவும் கொடுக்க மாட்டாரு. கொடுக்கிற தெய்வம் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன்னைய செய்ய வைப்பார். The Lord who gives you will not give through loans or banks or anything, and he will bless you and give you everything. நான் சொல்றது சரின்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்கிற தெய்வம் எல்லாமே தெய்வம் கரெக்ட்டா கொடுப்பாருங்க. The Lord who giveth and he will give perfectly in time. ஆசீர்வாதமான மழைக்காக விண்ணப்பம் பண்ணு. And ask ye for the rain of the blessing. அபிஷேகம் இல்லாதவங்க கவனமா இருங்க, சீக்கிரம் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா பரலோகம் போக மாட்டே. And they that did not receive anointing, be careful, if you die soon you will not go to heaven. ஒருவேளை சீக்கிரம் இயேசு வந்துட்டார்னா நீ மறுரூபமாக மாட்டாய். If the work is completed, if the Lord comes and you will not transform. இன்னைக்கு நீங்க காத்திருப்புக்கு வர மாட்டீங்க, ஆனா சண்டே சர்வீஸ்க்கு வருவீங்க. ஏன்னா you are a nominal Christian. And you come not to the tarrying meeting when you come to the Sunday service because you are the namesake or nominal Christians. அப்படிதானே? சண்டே ஸ்கூல் டீச்சர்னா நீ காத்திருப்புக்கு வந்திருக்கணும். If Sunday school teacher you must attend the tarrying meeting. Area prayer leaderனா நீ காத்திருப்புக்கு வந்திருக்கணும். And if you are area prayer leader you must attend the tarrying meeting. உன்னால முடியலையா நைட் பிரேயருக்கு வந்து உட்காரு. If impossible or not able with you, you must come for the night prayers. ஒண்ணுமே அபிஷேகமே இல்லாம அங்க ஏரியா பிரேயர் நடத்தினா அந்த ஏரியால அந்த வீட்ல நல்லா இருக்கிற ஆளும் கெட்டு போய்டுவான். Without anointing, if you attend the area prayers and those they are the home and they will tremble in fear. நீ ஒரு ஜெபத்தோடு போனாதானே அங்க உள்ள அந்த விசுவாசி வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். If you go with prayer and the believers will be blessed on that day. அபிஷேகம் இல்லாம நீ போக கூடாது. You should not depart without anointing. பாஸ்டர் ஜோயல் சொல்வாரு, நிரப்பாம வெளிய போகாத. Pastor Joel used to say, without filling don't depart the place. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாம நீ செய்யற எந்த ஊழியமும் ரெகக்னைஸ்ட் கிடையாது. Without anointing Holy Spirit, whatever ministry you do and it is not recognized. சாமுவேல் மழைக்காக விண்ணப்பம் பண்ணினான். And Samuel prayed for the rain. ஆசீர்வாதத்துக்காக அபிஷேகத்துக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். And you must supplicate for the blessings and for anointing. என்னாகமம் 21:7 பார்க்கும் பொழுது, when we look unto Numbers chapter 21 verse 7, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த பொழுது, when the people of Israelites murmured, இல்லாவிட்டால் கேள்விகள் கேட்ட பொழுது, or when they asked questions, இல்லாவிட்டால் ஆகாரத்துக்காக அழுத பொழுது, when they cried for the food, எகிப்தை நினைத்த பொழுது, when they remembered Egypt, அவர்கள் தேவனுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடும் பொழுது அங்கே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் எழும்பினது. and when they were rising against the people and the serpent had bitten any man, கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஜனங்கள் எல்லாம் சாக ஆரம்பிச்சிட்டாங்க. and when the serpent started to bite them, the people started to be எங்க முறுமுறுப்பு இருக்கோ, எங்கே கண்ணீர் இருக்கோ, எங்கே நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறீர்களோ அங்கெல்லாம் தேவ கோபம் உண்டாகும். and where you are murmuring, where you are sitting complain and where you are going against God, and there the wrath of God will come upon you. இப்போ கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்து ஜனங்கள் தீண்ட ஆரம்பிச்ச உடனே செத்து போக ஆரம்பிச்சாங்க. By the fiery serpent, when they bite and hidden them, and they were dead. என்னாகமம் 21:7 21:7 of Numbers. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அவங்க விண்ணப்பம் பண்ண சொன்னார்கள். Moses prayed for the people and they asked to supplicate unto God. உடனே அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களுடைய தீண்டுதல்ல இருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். Suddenly the people were rescued from the bitten of this earth. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear people of God, தீர்ப்புகளுக்கு தப்பிக்கொள்ளும்படியாக நீங்கள் ஜெபத்து விண்ணப்பம் பண்ணுங்கள். to rescue from judgment and you must offer supplication in your prayers. உன்னுடைய வார்த்தையினால, உன்னுடைய பேச்சினால, உன்னுடைய பழக்க வழக்கங்களினால, உன்னுடைய கெட்ட சுபாவங்களினால பல நியாய தீர்ப்பு உனக்கு வெயிட்டிங்ல வச்சிருப்பாரு. By your words, by your conversation, by your bad activities and by evil habits, and the Lord have kept some judgment for you. பல நியாய தீர்ப்பு உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கலாம். And many judgment will happen in your life. இது நிறுத்துறதுக்கு வழி என்ன? And what are the ways to stop it? அதுக்கு ஒரு ஆள் விண்ணப்பம் பண்ணணும். And one must make a supplication for it. நீ விண்ணப்பம் பண்ணு. You must supplicate. ஆண்டவரே, நியாய தீர்ப்பை நிறுத்து, நான் பாவம் செஞ்சிட்டேன் நீ சொல்லு, கர்த்தர் நிப்பாட்டிடுவார். You see, Lord, I committed sin, stop the judgment and the Lord will stop it. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. And they that looked unto him prospered and they were not confounded and they were enlightened. உன் குடும்பத்துல ஏதாவது நியாய தீர்ப்பு இருக்கா? Is there any judgment in your family? உன் தொழில்ல நியாய தீர்ப்பு இருக்கா? Is there any judgment in your business? உன் பிள்ளை புருஷன் மனைவிக்குள்ள ஏதாவது நியாய தீர்ப்பு இருக்கா? Is there any judgment in your children or a wife or husband? நீ ஆராய்ந்து பாரு. You make a thousand songs. அதுக்கு ஒரே வழி நீ பண்ற விண்ணப்பம். The only one way, that is supplication that you offer. உன்னுடைய ஜெபம், your prayers, உன்னுடைய முழங்கால், your knee down, உன்னுடைய கண்ணீர், your tears, உன்னுடைய கைகளை ஏறெடுத்தல், and your lifting up your hands, உன்னுடைய உபவாசம், your fastings, உன்னுடைய விழிப்பு ஜெபம், and your watching prayers, உன்னுடைய மணிக்கணக்கா நீ நின்று கொண்டு கைகளை உயர்த்துகிறது, and lifting up your
hands, the Lord was shivering. தாவீது சொல்கிறான், என் கைகள் இரவு முழுவதும் தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. And David says, I stretched forth my hands and it was not found down, it was willing. உன்னுடைய விண்ணப்பத்தை காண்கிறார், கேட்கிறார். The Lord heareth and see your supplications. அப்படி நீ விண்ணப்பம் கரெக்ட்டா இருந்தா உனக்கு இருக்கிற அந்த போராட்டம் நின்றும். If your supplications are proper, your struggles will come to an end. உன்னை தீண்டிக்கிட்டு இருந்த சர்ப்பம் விலகிரும். The serpent that attacked you will be removed from you. எங்கெல்லாம் சர்ப்பத்தை நீங்க உணர்றீங்க நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. Where you are feeling the serpent, you just think and see. ஒரு சகோதரிக்கு கன்சீவ் ஆகும். One sister will be get conceived. ஆனா அன்னைக்கு நைட்ல ஒரு சின்ன பாம்பு தெரியும். At a particular night and she will see a snake. A vision. என்னது ஒரு பாம்பு. A serpent. அதோட அது கலஞ்சி போய்டும். And within that and it is aborted. அவங்க வேலைக்கு போவாங்க. And go for a job. இன்டர்வியூ போவாங்க. And she'll go for an interview. First round second roundல முடியும். And first round and second round is ஆஃபர் லெட்டர் அனுப்புவோமா. And they'll tell they send offer letter. நைட் அன்னைக்கு அந்த பாம்பு வரும். At the night and the serpent will come before her. அதுக்கு பிறகு எல்லாம் அப்படியே மெய் மறந்து தான் கேக்குறீங்க என் பிரசங்கத்தை. அப்பா பரவாயில்லை எல்லாம் மெய் மறந்து இருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்ட்ரெஸ்டா இல்ல போயிட்டாங்க. மூணாம் வானது என்ன பண்றது? மணி 11 தான் ஆச்சு. விடிந்து 11ஆம் மணி வேளை. எப்படி இருக்கும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இப்ப பாம்பு தெரியுது. Now she watches. பாம்பு தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் ஆஃபர் லெட்டரே வராது. And serpent when it is so known to her and she will not receive the offer letter next day. பிரியமானவர்களே, இது ஒரு வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல. Dearly beloved child of God, not for 1 or 2 years. 16 வருஷமாக அந்த சகோதரிக்கு குழந்தை கிடையாது. And she had a problem not having the child for 14 years. கர்த்தர் ஒரு நாள் பேசினார். The Lord spoke to her one day. நான் உனக்கு ஒரு குழந்தை தருவேன். I will give you a child. அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிடுவாயா. And name him as Gerson. கன்சீவ் ஆனாங்க, பாம்பை காணோம். And when she was conceived and there was no அந்த serpent. வார்த்தையோடு இந்த சர்ப்பம் நெஞ்சிருச்சு போயிடுச்சு. And within that word the serpent left her. இன்னைக்கு அவன் இருக்கான், வளர்ந்துட்டு இருக்கான். He was alive now and he was growing. நான் எதுக்கு இத சொல்றேன்? Why I am telling this now? உங்களுடைய விண்ணப்பம், Your supplication. உங்களுடைய விண்ணப்பம் தான் இந்த சர்ப்பத்தின் வல்லமைகளை அழிக்கும். Your supplication will destroy the power of serpent. சர்ப்பங்களை அழிக்கிறதுக்கு நீ ஜெபத்துல ஏறுடே. And for to destroy the fiery serpent you offer in your prayers. புருஷன் முழங்கால்ல நிக்கறான், நீ தூங்குறியே, உனக்கு எப்படி உணர்வு இருக்கும் உன் குடும்பத்தை பத்தி? Your husband is standing on knees but you are not standing, and how will you have the understanding of your family? மனைவி முழங்கால்ல நிக்கறா, புருஷன் நல்லா தூங்கிட்டு இருப்பார், நீ ஜெபம் பண்ணு, எனக்கு சேர்த்து ஜெபம் பண்ணு. Your wife is standing on knees, husband used to tell you pray for me also. யாருக்கு யார் ஜெபிக்கணுமா? Whom you have to pray for this? எனக்கு சேர்த்து நீ ஜெபம் பண்ணு. And you pray for me also. அது உண்மைதான். It is true. அந்த ஜெபத்துல தான் நீ உன் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். And with that prayer and you are running and I know well. பெற்றோர் ரெண்டு பேரும் ஜெபிச்சிட்டு இருப்பாங்க, பிள்ளைகள் எல்லாம் அழகா தூங்கிட்டு இருப்பாங்க. அவனை எழுப்ப கூடாது, அவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அவனை தூங்க வச்சு வாழ்க்கையே தூங்கி போச்சு அவனுக்கு. And parents and they pray together and they have a thought they should not disturb him, and at last and his life was disturbed. பிள்ளை வளர்க்கறதுல நீ பெக்க கூடாது. And you should not threaten or should not return at the time. இந்த கான்செப்ட் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கங்க எல்லாரும். And before the marriage you must write down the concept. பிள்ளையை ஒழுங்கா வளர்க்க தெரியாதவங்க எல்லாம் என்ன செய்ய கூடாது? பிள்ளையை பெற்றெடுக்கவே கூடாது. And they that know not to disciplinely like the child, and they should not get the child. வளர்த்தா எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், எப்படி அவனை கொண்டு வரணும்னு உனக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். You must have the vision if you get a child and how to grow up and how to become in the future. என் பிள்ளையை போலீஸ் ஆக்கணும், என் பிள்ளையை எந்த தரிசனமும் வேண்டாம், என் பிள்ளையை பரிசுத்தவானா மாத்தணும்னு மட்டும் தரிசனம் பாரு. Don't have any vision that my child must become a police or any other thing, but have a vision my child was brought up as a holy man. அவனை பரிசுத்தவானா மாத்தறன்னு தீர்மானம் எடுத்துட்டு நீ வளர்த்தினா கத்தறதெல்லாம் மத்ததுக்கு அவனுக்கு தேவையெல்லாம் கொடுத்து அழகா கொண்டு வரும். When you take the determination that I will make him grow as a holy man, and the Lord will make other plans perfect for him. அதனால தான் ஒரு பாஸ்டர் கேட்டார், உனக்கு பின் உன் சந்ததி இந்த சபையில் இருக்குமா? So the pastor asked the question, next to you whether your generation will return in this church or not. உனக்கு பின் உன் சந்ததி கர்த்தரை சேவிக்குமா? After you will your generation will seek after or worship the Lord? உன் சந்ததி தேவபக்தி உள்ள சந்ததியா இருக்குமா? Will your seed will be the godly seed? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? And he created one. ஏன் ஒருவனை படைத்தார்? Why he created one? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது. The spirit was perfect in him. ஏன் ஒருவனை படைத்தார்? Then why he created one? தேவபக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படிதானே. To get a godly seed. கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார்னா அவனை செயிண்டா கொண்டு வரணுங்க. If the Lord gives you a child and must bring as a saint, அவனை வளர்க்கும் பொழுதே நல்ல பாம்பா வளர்த்தற கூடாது. and when he was grown up, and you should not grow up like a cobra. அவனை வளர்க்கும் போதே விரியன் பாம்பா வளர்த்தறாத. And when he grow up, and you should not bring him as a viper. அவனுக்கு செல்லம் பாசம், நீ பாசம் இருக்கணும், ஆனா செல்லம் கொடுத்து அவனை துன்மார்க்கனா உருவாக்கிடாத. You can care him and you pet him, but you should not grow him as a wicked one. அப்படினா நீ அந்த பிள்ளை பெற்றதுல பிரயோஜனம் இல்ல. நியாய தீர்ப்புல உனக்கு அவனுக்கு வாங்குறதை விட நீ தான் அதிகமா வாங்குவ. There is no use of deliver a child, and rather the judgment that you receive on the judgment day, the judgment will be more for you. பிலிப்புக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க. And there were 4 daughters for Philip.
அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தான் தெரியுமா? You know how he grew up the child? அது பாட்டுக்கு முடிய வெட்டிக்கிட்டு ஐப்ரோ க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இப்படியே போச்சு. Cutting the hairs and யார பார்த்தாலும் பல்ல காட்டிட்டு யார கூடயும் வண்டில ஏறிட்டு அப்படியே போச்சு பிள்ளை. Cutting the hairs and having the eyebrows and going on any other vehicle, and then he brought up the child and the sweet. எப்படிப்பட்ட பிள்ளைங்க? And what kind of children they were? கன்னியாஸ்திரியாகிய 4 பெண் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற 4 பிள்ளைகளை அவனுக்கு கர்த்தர் வச்சிருந்தார். And the same man had 4 daughters virgins which had prophecy. நீ கூட்டத்துக்கு வரப்பட்ட அவன் வர மாட்டான். அங்க எங்கயாவது தெருவுல சுத்திட்டே இருப்பான். If he will come to meet again, he will not come and he will wander over here. நீங்க போங்க நான் வாரேன். You go, then I'll come. வருவான் 12:15க்கு வருவான். He'll come by 12:15. ஏனா அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும்ல. To give the attendance. அப்படி அல்ல நீ உன் பிள்ளையை அப்படி வளர்த்தினா காட்டுக்கழுதையை போல உன் பிள்ளையை வளர்த்தா பிரயோஜனம் இல்லையே. That is not like that. If you are grown like a wild ash, there is no use of getting the child. கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாருன்னா நீ கொல்லிவாய் சர்ப்பம் தின்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது. If the Lord gives you a child and you should not give room for the fiery serpent to attack your child. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Esther chapter 8 verse 3. அங்கே எஸ்தருடைய விண்ணப்பத்தை நாம் பார்க்கிறோம். We can see the supplication of Esther. எஸ்தர் 8:3ல எஸ்தருடைய விண்ணப்பம் என்ன? And what is the supplication of Esther? Chapter 8 verse 3. அங்க ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. And there the decision was taken out. என்ன தீர்ப்பு? And what it was there? யூத ஜனங்களை அழிக்கும்படியாக ஒரு ஜீவோ பாஸ் ஆயிடுச்சு. And the jiva was passed to destroy the people of Jews. ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தினால அதுல சீல் பண்ணிட்டான். And he was sealed it by his ring. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. And he fixed the time. இத்தனாம் தேதி காலையில இத்தனை மணில இருந்து நீங்கள் யூதர்களை கொள்ளையிடலாம் கொல்லலாம். And by this time and you can devise and you can go against the Jews and you can spoil them. அன்னைக்கு வந்து யூதர்களுடைய அழிவு நாள். And that is the day of destruction of Jews. எப்படிப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மென்ட் நீங்க பாருங்க. See what type kind of announcement? இந்த நேரத்தை எப்படி மாத்த முடியும்? How they can change this time? மொர்தெகாய்க்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. And Mordecai cannot do anything. அவன் ஒரு கேட் கீப்பர். And he was a gatekeeper. அதனால அவன் என்ன பண்ணா? What he did? வஸ்திரத்தை கிழிச்சிட்டு சாம்பல் அள்ளி போட்டு புளியை போட்டு ரோடெல்லாம் புலம்பிக்கிட்டே அரண்மனை வரைக்கும் ஓடுனான். He rent his garments and applied the ashes and he went on the road and he was going after them. அவனுக்கு வேற ஒண்ணும் செய்ய முடியல. Because he could not do any other thing. ஆனா அங்க பார்த்தா But when we see there, அங்க எஸ்தர் ராஜாத்தி அழகா புசிச்சு குடிச்சு அழகா டெக்கரேட் பண்ணிட்டு அழகா அம்மா அப்படியே ரதத்துல போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. And Queen Esther decorated herself and she was going in the chariot. அப்பனா மொர்தெகாய் சொன்னா நீ உனக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் நீ இத சரியா பயன்படுத்தல செத்துருவேன்னு சொன்னான். And Mordecai said unto her, the Lord have given you a better chance. If you not make use of the chance and you may die. உனக்கு நல்ல வேலையை கொடுத்திருப்பாரு. ஒருத்தனுக்கு வேலை வாங்கி கொடுத்தா பாவம் கிடையாது. உனக்கு இருக்கிற செல்வாக்க உனக்கு இருக்கிறதான வாய்ப்பை நீ பயன்படுத்தணும். And the Lord have given you a good job and there is not wrong of getting a job for others and make use of your positions and your wealth to others. ஒரு தீர்ப்பு எழுதியாச்சு. And the judgment was passed. ஆனா தீர்ப்பை மாத்துறதுக்கு ஒரு விண்ணப்பம் அடிச்சா பாருங்க. But he made a supplication to change the judgment. கரெக்ட் டயத்துல அடிச்சா. At the right time she passed. சமயம் பார்த்து ஒரு விண்ணப்பம் கொடுத்தா. And she made a supplication at the right time. ஒரு அழுகையோடு ஒரு கூக்குரலோடு ஒரு விண்ணப்பம். With crying, with shouting, and she made a supplication. சாதாரண விண்ணப்பம் கிடையாது. And it is not an ordinary prayer. அவள் ராஜாவுக்கு முன்பாக போய். And she went before the king. அவனுக்கு முன்னாக போய் விழுகிறா. She fell before him. 3ஆம் அதிகாரம் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்தாள் அழுதாள் புலம்பினாள். And Esther fell in the king's presence. She lamented, she cried, and she shouted at him. நான் ராஜகுமாரத்தி, நான் ரொம்ப அழகானவ, நான் ராஜஸ்திரீ தான், என்னை விட்டு அழகுல உலகத்துல எவனுமே கிடையாதுன்னு வீட்ல உட்கார்ல. I am the யாராக இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் விழ வேண்டும். I am the king's daughter, I am so beauty, I am so positions, and seeing this and she would not keep remain silent, and she whatever it may be whomever we they must fall in the feet of the Lord. அருமையான தேவனுடைய ஜனமே, உனக்கு விரோதமா கூட பல வல்லமைகள் பல தீர்ப்பை எழுதி இருக்கும். Dear beloved child of God, against you and many judgment be passed by the powers. அநேக மனிதர்கள் உனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி இருப்பார்கள். And many men may counsel against you. ஆனால் இன்றைக்கு அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கின தேவன் வந்திருக்கிறார். But the Lord who make the foolish of this counsel of the Ahithophel has come in our midst. இன்றைக்கு கர்த்தர் அந்த தீர்ப்பை மாற்ற கூடியவர். And today the Lord is well able to change the judgment. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? And how many of you believe this? விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரத்திலே 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look into Esther chapter 9 verse 2, எஸ்தர் 9:1 பார்க்கும் பொழுது, Esther chapter 9 verse 1, இந்த விண்ணப்பம் காரியத்தை மாற்றி விட்டது. and this supplication turned over the matter. காரியம் மாறுதலாய் முடிந்தது. And the matter was turned over. எந்த கட்டளையையும் எந்த சூழ்நிலையையும் தேவனால விண்ணப்பத்தின் மூலமாய் மாற்ற முடியும். And Lord is well able to change any petitions or commandment by the supplication that you offer. உன் விண்ணப்பம் மட்டும் கரெக்ட்டா போய் விழணும். Your supplication must reach proper to his place. விண்ணப்பம் சரியாக இருந்தால் நியாய தீர்ப்பு மாறும். If your supplication is right, your judgment will be changed. உன்னுடைய விண்ணப்பம் சரியாக இருந்தால் எந்த கட்டளையும் மாறும். Your supplication is proper and whatever the commandments it may be changed. தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. There is nothing impossible with God. அதிகாரத்துக்கு கூடாக தேவனால் கிரியை செய்ய முடியும்.
Even he is well able to work with the authorities. கர்த்தர் உங்களுக்குள்ளே கர்த்தரால் கிரியை செய்ய The முடியும். Lord is well able to work with the rulers. துரத்தனங்களுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்ய முடியும். The Lord is able to create a well power on the principalities. எல்லாருக்கும் முடியாது. ஆனா உனக்கு அதை தேவன் செய்து காண்பிப்பார். And all cannot do this, but the Lord in you can able to do with it. தேவனால கூடாதது ஒன்றுமே இல்ல. There is nothing impossible with God. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe now? தீர்ப்பை மாற்ற எஸ்தர் விண்ணப்பம் பண்ணினாள். And Esther made a supplication to turn over the judgment. அந்த ஒரு விண்ணப்பம் வருகிற வரைக்கும் அந்த தீர்ப்பை மாத்த முடியல. Until that supplication they come, they are not able to turn over the judgment. ஒரு விண்ணப்பம் அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணிருச்சு. காரியம் மாறுதலாய் முடிந்தது. That one prayer or supplication and completely turn over the matter, and the matter was completely turned over. அப்படி ஒரு ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். And the Lord is expecting, and at such a level of prayer. உன்னுடைய விண்ணப்பம் அந்த அளவு கரெக்ட்டா இருக்கணும். And your supplication must come to that extent. ஆண்டவரே நீங்க கரெக்ட்டா விண்ணப்பம் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமான எல்லா ஆலோசனைகளும் பைத்தியமாகும். அவிழ்ந்து போகும். And do the supplication and the prayer in a proper way, and all the counsel against you will be made foolish, and it will be perished and destroyed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இரண்டாம் நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 19 20 வசனங்களை பார்க்கும் பொழுது Second Chronicles chapter 30 verse 19 and 20. இனிமேல் நாம எசேக்கியாவுடைய 3 விண்ணப்பங்களை பார்க்க போகிறோம். We are going to see the supplications of Ezekiel 3. நான் உங்களுக்கு அன்னாளுடைய விண்ணப்பத்தை சொன்னேன். I said about the supplication of Hannah. சாமுவேலுடைய விண்ணப்பத்தை சொன்னேன். I said about the Samuel supplication. மோசேயுடைய ஜனங்களுடைய விண்ணப்பத்தை சொன்னேன். I said about the Moses and his people supplication. எஸ்தருடைய விண்ணப்பத்தை சொன்னேன். I said about the supplication of Esther. இனிமேல் எசேக்கியா ராஜாவுடைய 3 விண்ணப்பங்களை நாம் பார்க்க போகிறோம். And hereafter we are going to see unto the supplication of King Hezekiah. 2 நாளாகமம் 30 19 20 பார்க்கும் பொழுது Second Chronicles chapter 30 verse 19 and 20. இங்கே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். Here he is offering a prayer. எதற்காக? For what? பரிசுத்தத்திற்காக. For the purification. எதற்காக? For what? சுத்திகரிப்புக்காக. For the sanctification. எதற்காக? For what? பாவ மன்னிப்பிற்காக. For the forgiveness of sin. அவனுடைய விண்ணப்பம் எப்படிப்பட்ட விண்ணப்பம்? And what kind of prayers are there? வேதம் அழகாக சொல்லுகிறது. It is said beautifully in the scripture. அன்றைக்கு பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. The Passover was conducted. ஒரு சிலர் சரியில்லாமலே பஸ்காவுக்குள்ள வந்துட்டாங்க. And some entered into the Passover without cleansing them. சரியா பஸ்காவை ஆசரிக்கலன்னா நியாய தீர்ப்பு உண்டாயிடும். And they are not observing the Passover in a right way, and they may suffer judgment. இவன் போய் விண்ணப்பம் பண்ணான். And he offered a prayer. என்ன விண்ணப்பம் பண்ணினான்? What supplication? ஆண்டவரே எங்களுடைய ஜனங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும் கிருபையுள்ள தேவன் மன்னிப்பாராக என்று அவன் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு ஜனத்துக்கு அனுகூலம் செய்தார். And he was making a preparing and Passover, and took him preparing his heart. Seek the Lord, let the people not be cleansed according to the purification of the sanctuary, and according to your mercy you be merciful to our people, and that is the supplication that offered to the God. எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். இங்க பாருங்க, அவனுடைய விண்ணப்பம் எதுக்காக விண்ணப்பம் பண்றான்? ஆண்டவரே ஏதோ தப்பு இருந்தாலும் தயவு செய்து மன்னிச்சிடுங்க. For why he is making the supplication, and whatever the pardon they may done, whatever the mistakes they may done, Lord pardon them. யோபு முதலாம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தாம் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஏதாவது என் பிள்ளைங்க இருதயத்துல தப்பு பண்ணிருந்தா கூட மன்னிச்சிடுங்கன்னு டெய்லி யோபு ஜெபிப்பான். And Job used to pray every day, even they may commit mistakes, even their heart and mind, Lord forgive them. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into 1 Samuel chapter 12 verse 19, அங்கே ஜனங்கள் வந்து எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதுக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சாமுவேல்ட்ட கேக்குறாங்க. and the people are asking unto Samuel, and they have to forgive all the sins of the people. கேளு ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே என் புருஷன் செஞ்ச பாவத்தை மன்னியும். Call unto God, Lord forgive the sins of my husband. அதை விட்டுட்டு என் புருஷன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு ரோட்ல நின்னு சொல்லிட்டு இருக்காத. and standing in the road you don't tell my husband did this and that. என் மனைவி இப்படி செஞ்சிட்டா அப்படி செஞ்சிட்டா இப்படி செஞ்சிட்டான்னு ரோட்ல சொல்லிட்டே இருக்காத. and don't go and telling on the streets my wife have committed such mistakes. என் பையன் சரியில்லை என் பொண்ணு சரியில்லைன்னு சொல்லாத. don't say my daughter or son is not proper. ஆண்டவரே அவங்க செஞ்ச பாவங்களை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லு. tell unto him, Lord forgive the sins that have committed. கிருபையுள்ள தேவன் மன்னிப்பீராக. the gracious God forgive them. எத்தனை பேர் அப்படி உங்க புருஷனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்க? how many are praying for your husband, your children and your wife? அப்படி நீங்க ஜெபிச்சா கர்த்தர் மன்னிப்பார். when you pray like this, the Lord will forgive them. இது தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு விண்ணப்பம். and this is the supplication the people of God must offer. உன் புருஷனுக்காக நீ ஜெபிக்கலனா இன்னொரு எவ ஜெபிப்ப போறா? and if you are not praying for the husband, and who will pray for your husband? உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கணும். you must pray for your children. யாக்கோபிட்ட போய் ராகேல் கேக்குறா, எனக்கு பிள்ளை கொடுங்கன்னு. வேலைய பாருன்னு போய்ட்டான். and Rachel asked unto Jacob, give me a child, and he said, go your work.
அவனுக்கு மனைவிக்காக ஜெபிக்கிற ஜெபம் இல்ல. And he don't have the mind to pray for his wife. ஆனா ஈசாக்கு தன்னுடைய மனைவியாக ரெபெக்காளுக்காக ஜெபித்தான், அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது. But Isaac prayed for his wife Rebekah, and his prayer was answered. உங்க பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கிறீங்களா? Are you praying for your children? உன் பிள்ளைக்காக நீ ஜெபிக்காம வேற யார் ஜெபிக்க முடியும்? If you pray not for your children, who will pray for your children? தெருக்களிலே மூச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளுடைய பிராணனுக்காக ராத்திரியிலே முதல் சாமத்திலிருந்து உன் கைகளை ஏறெடு. At the first watch of the night and day, and you have to pray for the slain of the daughter in the streets. புருஷன் தப்பு பண்ணிட்டானா மன்னிப்பு கேளு, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, என் குடும்பத்தை அழிச்சிராதீங்கன்னு சொல்லு. If your husband commit mistake, you pray unto God, Lord forgive my husband and don't destroy him. சுத்திகரிப்புக்காக பாவ மன்னிப்புக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். For purification, for the forgiveness of sin, you ask unto him. யோபு 42ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, If you look unto 42 of Job, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். and Job prayed for his friends. ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொன்னாரு. The Lord said, and I will do a matter to him. நீங்க யோபுவை போல நிதானமாய் பேசவில்லை. And I will intervening with him, I speak to him. எனக்கு கோபம் மூளுகிறது. And I have kindled upon you. ஆனா யோபு ஜெபிச்சான்னா நான் உங்க புத்தியீனத்துக்கு தக்கதாய் நடத்தாதிருப்பேன் சொன்னார். And when he says that when Job prays, and I will not make you to go in advice. யோபு வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அந்த நண்பர்களுடைய குறைகளை மன்னித்தார். When Job prayed for his friends, the Lord forgave the mistakes of his friends. நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? Are you praying for others? ஆண்டவரே எனக்கு விரோதமா அவன் செஞ்சிட்டான், அவனை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவீங்களா? Are you able to tell Lord forgive him that he done against me? அதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். And that is the character of Christ. பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். Lord, they do not what they do, Lord forgive them. ஸ்தேவானுடைய ஜெபம் என்ன? And what is the prayer of Stephen? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். And they know unknowingly. இவர்கள் பாவங்களை இவர்கள் மேல் குற்றம் சுமத்தாதிரும். And don't put judgment upon them. எசேக்கியா ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் ஜனத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. Ezekiel prayed, Lord forgive my people. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்? See what kind of prayer? இவன் தான் ஒரிஜினல் ராஜா. And he is a virginal king. தன்னுடைய ஜனத்துக்காக திறப்புல நிக்கறான் பாருங்க, ஆண்டவரே என் ஜனத்தின் பாவங்களை மன்னியும். And he that was standing for the people, so the gap, and Lord forgive the sin of my people. எத்தனை பேர் உங்களுடைய ஜனத்தினுடைய குடும்பத்துக்காக பாவத்துக்காக நீங்கள் போராடுகிறீர்கள்? And how many are struggling hard for the sake of your people and for the sins of your people? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை பார்க்கும் பொழுது அடுத்த எசேக்கியாவுடைய விண்ணப்பம். Next when we look into 2 Kings chapter 20 verse 3 and 4 and 5, and next prayer of Hezekiah. இப்பொழுது எசேக்கியா வியாதிப்படுகிறான். And Hezekiah was offering rain. அந்த டைம் முடிகிறது. His time was over. ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். Now the Lord is sending a prophet. நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. Now you set right of your matters of your house. நீ இனி பிழைக்க மாட்டாய். And then you should not live anymore. நான் உன்னை எடுக்க போறேன். I am going to take you up. இவனுக்கு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு டைம் கிடைக்கல. And he don't have the matters to look after the matters. இன்னைக்கு திடீர்னு வந்து உங்ககிட்டயோ என்கிட்டயோ வந்து இப்ப வந்து கூப்பிட்டு உன் காரியத்தை முடித்துக்கொள் அப்படின்னா, ஐயோ ஆண்டவரே நான் அவன்கிட்ட பண்ணிட்டேனே இவன்கிட்ட பண்ணிட்டேனே அங்க செஞ்சுட்டேனே, இப்படிதான் நம்ம கணக்கு போட்டுட்டே இருப்போம். And if the Lord is telling that set right of your family matters, and I have done this, I did that, and we will use to tell complaints like this. இவனால வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த முடியல. But he is not able to set right of his house. அழுகுறான். He cried. ஆண்டவரே நான் அழுதான். And he cried, oh Lord. என்ன நடந்தது? What happened then? கர்த்தர் அதே தீர்க்கதரிசியை மறுபடியும் அனுப்பினார். And again he sent the prophet speak. உன் கண்ணீரை கண்டேன். I have seen your tears. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். I have heard your supplication. உனக்கு நான் 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறேன். And I add 15 years to you. எப்படி? வியாதிக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. And pray for the sick. உங்களுடைய விண்ணப்பம் வியாதி நீங்கணும். And through your prayers the sickness must be removed. உன்னோடு போராடி கொண்டிருக்கிற வியாதியின் வல்லமையை ஒழிக்கணும். All the powers of the sickness working against you must be completely perished and destroyed. வியாதியை நீங்க விட்டீங்கன்னா அது உன்னை முடக்கிடும். If you are giving room for the sickness, it will perish and destroy you. வியாதிக்கு நீங்க ரொம்ப சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது உன்னை மரணத்துக்கு கொண்டு போய்டும். If you give more chance for your sickness, and it will bring you to death. வேதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் மிகவும் அழுதான். And the 5th verse say, and he cried bitterly. கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டார். The Lord heard his prayer. நீங்க எத்தனை பேர் வியாதியில இருக்கீங்க? How many are in sickness now? வியாதிப்பட்டவங்களுக்காக ஒருவர் ஜெபிக்கணும். And each other they have to pray for the sick people. இன்னும் சொல்ல போனா வியாதிப்பட்ட ஆள் ஜெபிக்கணும். And one who was in sickness, and they must pray well for him. அவனுக்கு வந்தது ராஜ பிளவை. And the thing that happened, வியாதி வந்து முதுகுல ரெண்டா பிளந்துருச்சு. and it was a cleave at his back. அதனால தான் அவன் சாகுற ஃபைனலுக்கு போய்ட்டான். And so he went to the final level. ஆனா கர்த்தர் அவனை குணமாக்கினார். But the Lord healed from his boil. உனக்கு இருக்கிற வியாதி மரணத்துக்கு எதிராக வியாதியாக இருக்கலாம். Your sickness, தேவன் உன்னை குணமாக்க வல்லவர். Your sickness may be the sickness unto death, but the Lord is well able to perform miracles and heal you. ஆனா நீ விண்ணப்பம் சரியா பண்ணணும். But you must offer the right supplication. அவன் அப்படியே முகத்தை திருப்பி அப்படியே சுவர் பக்கமா பார்த்துட்டு கர்த்தாவேன்னா அந்த விண்ணப்பம் அடுத்த செகண்ட் மேல போயிடுச்சு. And he turned over the wall and he wept bitterly and sore, and the Lord immediately heard his prayer. தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி பாதி முற்றத்துக்கு தான் போயிருந்தான். அதுக்குள்ள இவன் ஜெபம் மேல போய் பாதி முற்றத்துல போன ஏசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவர் நிப்பாட்டி, என் ஜனத்தின் அதிபதிக்கு போய் சொல்லு,
நான் உனக்கு 15 வருஷம் கூட்டி தரேன். And Ezekiel has gone out to the middle court, and the word came unto him saying, turn again and tell Ezekiel, the captain of my people, and I will give 15 years added to him. அதுக்குள்ள ஜெபம் எங்க போயிடுச்சு? அதுக்குள்ள விண்ணப்பம் எங்க போயிடுச்சு? ஒரு செகண்ட்ல அடிச்சான். And within a second, and he offered a supplication. ஒரே செகண்ட்ல இவன் கண்ணீர் போய் துருத்தியில விழுந்துருச்சு. And within a second, and his tears entered into the bottle. இந்த செகண்ட் தீர்க்கதரிசி அனுப்புறார், என் ஜனத்தின் அதிபதி அழுகுறான், அவன் அழ வேண்டாம்னு சொல்லு, நான் விண்ணப்பத்தை கேட்டேன். And the next second, and he was supplicating unto God, and he said unto tell unto me the captain of my people, and I have heard his supplication and prayers. இப்படி விண்ணப்பம் பண்றவங்க நம்ம சபையில வேணும்னு ஆசைப்படுறேன். I desire that such a people to supplicate is needed for our church. அப்படினா டக்குன்னு ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். If so, they immediately they will get the result. டெய்லி மேல போகும், கரெக்ட்டா விண்ணப்பம் காலையில போய் சேரும், அன்னைக்கு எல்லாம் கிராண்ட். And every day, and they must pray, and it reaches up, and everything is granted to you on the day. கடைசியாக At last, இரண்டாம் ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19-20 பார்க்கும் பொழுது, 2 Kings chapter 19 verse 19 and 20, ஒரு யுத்த களத்திலே எசேக்கியா நிற்கிறார். and Hezekiah was standing in the battlefield. அவனுக்கு பலன் இல்ல, No more strength, ஆள் இல்ல, no more spirit, சக்தி இல்ல, no power, படை பலம் இல்ல, and no power of the armies. அவனால ஒண்ணுமே முடியல. I cannot do anything. ஏன்னா வந்திருக்கிற சத்துரு பயங்கரமான ஆளு. The enemy attack is so powerful. அவன் சூப்பர் பவர்ஃபுல், என்ன ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு சக்தி தான் வந்து நிக்குது. And he was standing with a great power. என்ன பண்றது இவன்? What to do with it? இவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. He know not what to do. காம்ப்ரமைஸும் பண்ண முடியல. He could not compromise. அட்ஜஸ்ட் பண்ணியும் போக முடியல. He could not adjust. என்ன பண்ணனே தெரியல. Don't know what to do further. இவன் கொஞ்சம் இறங்கி போலாம்னு நினைச்சா அவன் கேவலமா திட்டுறான். When he had a mind to go down a little bit, and he was chasing him like anything. எப்படி? இவன் போய் மெல்ல பேசுறான். எனக்கு சீரிய பாஷை தெரியும், நீங்க என்ன செய்யுங்க, சீரிய பாஷையில பேசுங்க அப்படிங்கறாங்க. And he tell, I know the language of Syria, I can speak in that language. வாண்ட் என்ன பேச்சு? எங்களுக்கு யார்ட்ட தான் பேச்சு? ஜனங்கள்ட்ட தான் நாங்க பேசுவோம். And what we are going to speak with you, we want to speak with the people. இன்னும் நீங்க பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவான் ரப்சாக்கே. And we can see in upset verses speaking in a very bad words. நீங்க இந்த சேரியில எல்லாம் கேப்பீங்களா, அதே மாதிரி தான் பேசணும். And you can see in the slum areas how they speak, and you can hear those words. அப்படி மோசமான வார்த்தை. And such a bad words. இவனுக்கு அதை கேட்டு சகிக்க முடியல. And he cannot bear with the words. பட் எதிர்த்து போராடுறதுக்கு சக்தி இல்ல. And he don't have the power to resist against him. பயங்கர நிந்தை. And it was a reproach. பயங்கர அவமானம். And shame to him. யுத்த வாசப்படியில நிக்குது. Battle standing in his doorstep. சத்துரு நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் நின்னுட்டு இருக்கான். Enemy standing face to face. இதுல ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தான். And he offered a letter. என்ன லெட்டர்? What was the letter? ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. And surrender to me. எந்த தெய்வமும் என் கையில இருந்து காப்பாத்த முடியாது. And no God can rescue from this battle. இவன் எங்க போனா? Where he went? நேரா தேவாலயத்துல போய் அந்த லெட்டர் எழுதி வச்சான். He went straight to the temple of God. தேவாலயத்துல வச்சிட்டு விண்ணப்பம் பண்றான், ஆண்டவரேன்னு கேட்டான். He pleased the temple of God and called unto God by offering the prayer. இவனுடைய விண்ணப்பம் மேல போக ஆரம்பிச்சது. His prayer started to ascend up. முதலாவது அவனுடைய விண்ணப்பத்தினுடைய ஒரு ஸ்டைல் ஆலயத்துல போய் வச்சி ஜெபிக்கிறது. One style of offering a supplication, keeping in the temple of God and praying. 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஊழியக்காரன்ட்ட சொல்லி ஜெபிக்க சொன்னான். Chapter 19 verse 4, it is said that tell to the servant of God and offer a prayer. 2 நாளாகமம் 32:20ல ஊழியக்காரனோடு சேர்ந்து நின்னு ஜெபம் பண்ணான். 32:20 of 2 Chronicles we can see, and he joined with the servant of God and offered prayer. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I say, 2 ராஜாக்கள் 19, 14, 15ல பார்க்கும் பொழுது 2 Kings 19 verse 14 and 15 when we see ஆலயத்துல போய் தனியா உட்கார்ந்து அந்த அவன் கொடுத்த லெட்டரை விரிச்சு வச்சு ஜெபிச்சான். he opened the letter of the hand of the messengers and read it, and I prayed in the temple of God, house of God. இரண்டாவது 4ஆம் வசனத்துல தீர்க்கதரிசிட்ட ஊழியக்காரங்கிட்ட அனுப்பி ஆள் அனுப்பி இப்படி பிரச்சனை அப்படினு சொல்லி ஜெபிச்சான். And he sent to the prophets and to the servants of God, and these are the matters of the problem, and he informed and prayed for it. இதை இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது when we see in another place 2 நாளாகமம் 32:20ல 2 Chronicles chapter 32 verse 20, ஊழியக்காரனோடு சேர்ந்து நின்னு ஜெபிச்சான். and he prayed with the servants of God. ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியா ராஜாவும் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். ஜெபம் முடியும் பொழுது தூதன் வந்துட்டான் கீழ. And Ezekiel and Isaiah, they brought the prophet, and they started to call unto God. From heaven it came out, சத்துருவின் சேனை சங்கரிக்கப்பட்டது. and all the hosts of the enemies were destroyed. வேதம் சொல்லுகிறது அவனுடைய நிந்தை நீக்கும்படியாக கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டார். To take away the reproach, the Bible says, and the Lord removed his reproach and shame. அவன் சத்துருக்கு வெட்கத்தை உடுத்தினார். And the Lord clothed the enemies with the shame. பைபிள் சொல்லுகிறது அவன் செத்த முகமாய் திரும்பி போனான். The Bible says, and he returned with a dead face. எப்படி போனா? How he returned? அவனுக்கு விரோதமா எழும்பின சத்துரு எப்படி போனான்? திரும்பி போகும்போது எப்படி போனானா? அவன் செத்த முகமாய் திரும்பி போனான்.
And he returned dead face when he was discomfited. அவனுக்கு ரொம்ப வெட்கமாய் போயிருச்சு. And it was a great shame to him. 2 நாளாகமம் 32:21ல சொல்லி இருக்கிறது, அப்படியே சனகரிப் செத்த முகமாய் திரும்பி போனான். In 2 Chronicles chapter 32 verse 21 it is said that அருமையான தேவனுடைய ஜனமே, உன் விண்ணப்பம் சரியாக இருந்தால் இன்றைக்கு உன் சத்துரு செத்த முகமாய் திரும்பி போவான். if your prayers are right and if your prayers are proper and your enemy will go back with a dead face, உன் நிந்தையை கர்த்தர் மாற்றுவார். the Lord will change your reproach. உன் யுத்தத்தை தேவன் முடிவுக்கு கொண்டு வருவார். The Lord will bring an end for your battles. ஆமென். இத்தனை பேர் இன்றைக்கு விண்ணப்பத்தை ஏறெடுக்க போகிறீர்கள்? How many are ready to offer those supplication? இதுவரை உங்களுக்கு விண்ணப்பத்தை பத்தி நீங்கள் பல காரியங்களை அறிந்திருக்கலாம். And you may know many matters about the supplication till now. ஆனால் விண்ணப்பம் தேவனை உன் பக்கம் திருப்பும் சக்தி உள்ளது. But supplication is having the power to turn over you unto God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் விண்ணப்பங்களோடு கூடிய ஜெபத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்கள். And be careful for nothing, and with thanksgiving and prayers and you make request unto God. உனக்கு எழுத்தின்படி குழந்தை தர கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். The Lord is well able to give you a literal child. உன்னுடைய வாழ்க்கையில ஜெய ஜீவியம் தர கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires to give overcoming life. நீ சரியாக விண்ணப்பம் பண்ணு. You make a right supplication. உனக்கு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். The Lord will bestow your blessings. அபிஷேகத்தை திரும்ப தேவன் தருவார். The Lord will give back the anointing. ஏன்னா உன்னை தீண்டிக் கொண்டிருக்கிற கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு முடி உண்டாக்குவார். And there comes an end for the fiery serpent that attack you. உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட தீர்ப்புகள் மாறும். And the judgment was written against you will be turned over. உனக்கு பாவத்தில் மன்னிப்பு கிடைக்கும். And there will be the forgiveness of sins to you. ஒரு விடுதலையின் ஜீவியம் உனக்கு கிடைக்கும். And you will get the deliverance of life. உன்னுடைய வியாதி சுகமாகும். Your sickness will be healed. உன் நாட்களை தேவன் வருஷங்களை கூட்டுவார். The Lord add your lifespan and your years. உன்னுடைய நிந்தை புரட்டப்படும். Your reproach will be turned over. உன் யுத்தம் அதனுடைய வாசல்படிக்கு போய் சேரும். Your battle will go into your gate. உன் சத்துரு செத்த முகமாய் திரும்புவான். Your enemy will come back with a dead face. எத்தனை பேர் இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை செய்ய போகிறீர்கள்? How many are going to offer such kind of supplication? அப்படிப்பட்டவங்க அப்படி விரும்புறவங்க கண்களை மூடி முழங்கால் படிடுங்க. And those who such desire, close your eyes and bend your knees. ஆவியோடும் நான் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். And I will supplicate and offer my prayers with spirit and my understanding. இன்னைக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தர போகிறார். And the Lord is going to bestow anointing in our midst. சகரியா 12:10 படி, According to Zechariah chapter 10 verse 1, கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் நான் ஊற்ற போகிறேன். I am going to pour the spirit of prayer and spirit of supplication. இந்த வார்த்தை எத்தனை பேருக்குள்ள நிறைவேறணும் பிரியமானவர்களே? And how many of you these words are going to be fulfilled? எனக்கு ஒரு விண்ணப்பங்களின் ஆவி தேவை. I am in need of the spirit of supplication. விண்ணப்பங்களின் ஆவி தேவைப்பட்டவர்கள் உங்களுடைய கண்களை மூடி நெடுமுழங்கால் போடுங்க. And they that are in need of the spirit of supplication, stand on knees and close your eyes. ஆண்டவரே, எனக்கு விண்ணப்பங்களின் ஆவி வேணும். Lord, give me the spirit of supplication. வேண்டுதலின் ஆவி வேணும். I am in need of the spirit of prayer. கிருபையின் ஆவி வேணும். I am in need of the spirit of grace. இரவும் பகலும் நிக்க எனக்கு உதவி செய்யும். And help me to stand day and night. என் விண்ணப்பம் காலையில் உம்முடைய சந்நிதியில் வந்து சேரும். My supplication will reach unto early in the morning. எத்தனை பேர் அப்படி விண்ணப்பம் பண்ண போறீங்க? How many are going to pray like this? ஒரு 5 நிமிடம். 5 minutes. உனக்கு ஒருவேளை விண்ணப்பத்தின் ஆவி இல்லாம இருக்கலாம். Perhaps you may not have the spirit of supplication. ஜெபத்துல உனக்கு ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கலாம். Or you may not have the holdings in your prayer. ஜெபத்துல உனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லாம இருக்கலாம். You may not be interested in your prayers. ஜெபிச்சு என்ன நடந்துச்சுங்கற ஒரு கேள்வி இருக்கலாம். And you may have questions at what happened because of my prayers. இன்னைக்கு விண்ணப்பத்தினால் அற்புதங்கள் நடக்க போகிறது. Today by your supplication the miracles are going to be performed. எத்தனை பேருக்கு விண்ணப்பங்களின் ஆவி வேணும்? And how many are need of the spirit of grace supplication? அவங்க மட்டும் கண்களை மூடி கைகளை உயர்த்துங்க. Close your eyes and lift up your hands. ஆண்டவரே, விண்ணப்பங்களின் ஆவி எனக்கு தாரும். Lord, give me the spirit of supplication. இன்னைக்கு நீ அந்த விண்ணப்பங்களின் ஆவியை நீ பெற்றால், If you receive the spirit of supplication right today, உன் யுத்தம் ஜெயமாய் மாறும். and your battle will be victory. ஆசீர்வாதத்தை மழை போல கர்த்தர் பொழிவார். The Lord will shower blessings as a rain. உனக்கு விரோதமான தீர்ப்புகள் மாற்றப்படும். And all the judgment against will be turned over. இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும் நீ பயப்படாத. And don't fear, this may happen and that may நீ happen. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. There is no need for you to நீ fear. நினைச்ச மாதிரி எதுவும் தீங்கு நடக்காது. And according to your desire, nothing will be performed to you. யார் எந்த மனுஷன் ஃபைனல் பண்ணாலும் தேவன் ஃபைனல் பண்ணாம ஒண்ணும் நடக்காது. Any man can final you. When God is not finalizing, it will not be ஃபைனல் finalized. அத்தாரிட்டி தேவன். The final authority is God. உண்டாயிருக்கிற அதிகாரம் தேவனால் உண்டாயிருக்கிறது. All the powers is of God. எந்த அதிகாரத்தையும் மாற்ற முடியும். Is well able to change any powers. எந்த உத்தரவையும் மாற்ற முடியும். Is able to change any kind of petitions. எந்த கட்டளையையும் மாற்ற முடியும். Is able to change any commandments. தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். And the God is the one is well able to change over the powers. ஆண்டவரே, எனக்கு விண்ணப்பங்களின் ஆவி தாருன்னு கேளுங்க. Lord, give me the spirit of supplication. கேட்கிறவர்களுக்கு இன்னைக்கு ஒரு விண்ணப்பங்களின் அபிஷேகத்தை தர போகிறார். And to that asker, the Lord is going to give them the spirit of supplication. Hallelujah, hallelujah, hallelujah. Ibana bakara bani, rivikara. Amen.
உங்களை எத்தனை பேருக்கு ஜெய ஜீவித்துக்காக ஜெபிக்க விரும்புறீங்க? Among you, how many want to pray for the overcoming life? தரித்திரம் நீங்க ஆசீர்வாதம் வரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? And how many you need that poverty to be removed? I need a blessing. தீண்டிக் கொண்டிருக்கிற சர்ப்பங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகணும்னு விரும்பறவங்க கைகளை And உயர்த்துங்க. how many are taking decisions and the serpent attacking me must be removed? அது அங்கங்க வந்து அப்பப்ப டச் பண்ணிட்டே இருப்பான். He will come and touch you at any instant. அவன் வரவே கூடாதுன்னா இன்னைக்கு ஒரு விண்ணப்பம் பண்ணணும். Today you have to offer a prayer that he should not come anymore. உன்னோடு போராடி கொண்டிருக்கிற வியாதி ஒரு முடிவுக்கு வரணும். The sickness must come to an end that strive with you. உன் மேல இருக்கிற நிந்தை வெளியே போகணும். The reproach upon you must be gone away. அதுக்கு ஒரு விண்ணப்பத்தின் ஆவி இப்ப கர்த்தர் ஊற்ற போகிறார். And further Lord is going to pour the spirit of supplication. இனி உன் வீடு ஜெப வீடாய் மாறும். Hereafter your house will be turned into the house of prayer. உன் படுக்கை அறை ஜெப அறையாய் மாறும். Your bed chamber will be changed into the prayer room. ரிபானா இஷஹானியா ரபானா திரா. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் கிருபையையும் வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் கிருபையையும் வருணிக்கு விண்ணிலே ஊற்றிடும் பெண்மணியா ஆமென். வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் கிருபையையும் வருந்தி கேட்கும் என்னிலே ஊற்றிடும் பின்மழையாய். இதுதான் நம்ம இப்ப பாடின பாட்டு. நீங்க இப்ப சரியா கேட்டீங்கன்னா கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தருவார். If you rightly ask for the spirit of prayer and spirit of supplication, and the Lord will give you with anointing. ஆனா இந்த அபிஷேகம் கிடைச்சதுன்னா இனி உன் வீட்ல நீ எப்பவும் ஜெபிச்சிட்டே இருப்ப. If you receive this anointing and you will pray in the house all the times, உனக்கு ஜெபத்துல ஒரு பெரிய இன்ட்ரஸ்ட் உண்டாயிடும். and you will have a great interest in your prayers. நீ பேச, அவர் பேச, தரிசனம் கொடுக்க, உனக்கு ஜெபாவி தர, உனக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்க, உனக்கு ரகசியங்களை வெளிப்படுத்த டைம் போறதே தெரியாது. ஆமென். You speak with you and he will speak with you. You will utter prophecies and visions and dreams, and they do not know how the time is passed. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு கிருபை வேணும்? And how many are in need of such grace? நேரம் போறதே தெரியாம நான் ஆண்டவருடைய சன்னிதானத்துல கிடக்க விரும்புகிறேன். And knowing not the time, I want to stay in the presence of the Lord. வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் கிருபையையும் வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் கிருபையையும் வருந்தி கேட்கும் என்னிலே ஊற்றிடும் பெண்மணியா அன்பினா ஊற்றிடும் பெண்மணியா. வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் கிருபையையும் வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின்
ஆமென் ஆமென். ஆண்டவரே அன்னாளுக்குள்ள இருந்த அந்த விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு தாரும். Lord, give me the spirit of supplication that was in Hannah. ஆண்டவரே அந்த சாமுவேலுக்குள்ள இருந்த அந்த விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு தாரும். And give me the spirit of supplication that was in Samuel. ஆண்டவரே அந்த மோசேக்குள்ள இருந்த அந்த விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு தாரும். And give the spirit of supplication that was with Moses. ஆண்டவரே அந்த எஸ்தருக்குள்ள இருந்த அந்த விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு தாரும். And give me the spirit of supplication that was with Esther. ஆண்டவரே அந்த எசேக்கியாவை போல பாவ மன்னிப்புக்காக பரிசுத்தத்துக்காக பண்ணுகிற விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு தாரும். And give me the spirit of supplication that I have to offer my prayers for the sanctification and for the forgiveness of அந்த sins. எசேக்கியாவை போல வியாதி நேரத்துல விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆவி எனக்கு தாரும். And give me the spirit of supplication that I have to offer my prayers in times of my அந்த sickness like எசேக்கியாவை Ezekiel. போல யுத்த களத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற ஜெப ஆவி எனக்கு தாரும். And give me the spirit of prayer that to pray in the times of my battlefield like ஓ Ezekiel. நீ வாயை திறந்து கேட்டால் கர்த்தர் விண்ணப்பத்தின் ஆவியை உன்மேல் ஊற்றுவார். When you open your mouth and ask, and the Lord will pour the spirit of supplication upon you. ரிபாலா பக்கரா பக்கரா பக்கா திடா வானா திடா. ஆமா, பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. And there is a word of God in Bible. என்ன வசனம் தெரியுமா? You know what is the verse? விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று நான் ஆச்சரியப்பட்டேன். And I was amazed that there was no one to offer prayer. உன் வீட்ல நீ ஒரு புருஷன், நீ ஒரு மனைவி, 2-3 பிள்ளைங்க, 7-8 பேர், 5 அண்ணன் சகோதரன் சகோதரி, இத்தனை பேர் இருக்கீங்க. கர்த்தர் உன் வீட்டை பார்த்துட்டு ஐயோ இந்த வீட்ல விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லைன்னு சொன்னா ஆச்சரியப்படுவாரு. நான் கொடுத்த அபிஷேகம் எங்க, கிருபை எங்க, வெளிச்சம் எங்க, வசனம் எங்க? Husband, wife and children and other family members, and if there are in the house 7 in the houses, if they are not prayed, and the Lord will look and amaze at you that you are not making supplication, and he will ask, and where is the grace and anointing and my prayer spirit? இல்ல, இனிமேல் உன் வீட்ல விண்ணப்பம் பண்ணுகிறவன் உண்டு. And hereafter, and there will be the one who intercedes in your house. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? And how many are receiving like this? உன் பிள்ளையை விண்ணப்பம் பண்ணுகிறவனாய் மாற்ற போகிறார். The Lord will change your children to interceding for God. உன் மனைவியை விண்ணப்பம் பண்ணுகிறவளாய் மாற்ற போகிறார். The Lord is going to change your wife that they make an intercession. உன் புருஷனை விண்ணப்பம் பண்ணுகிறவனாய் மாற்ற போகிறார். The Lord is going to change your husband that maketh the intercession. ரபகா திடா பக்கரா பக்கரா வானா. ஆமென். இரத்தமும் வேர்வையாய் சிந்தி நீரே கர்த்தானீர் ஊக்கமாய் வேண்டுகையே. இரத்தமும் வேர்வையாய் சிந்தி நீரே கர்த்தானீர் ஊக்கமாய் வேண்டுகையே. ராப்பகலும் என்னை ஜெபித்திடவே வரம் தர இயேசுவே இறங்கிடுவே. ராப்பகலும் என்னை ஜெபித்திடவே வரம் தர இயேசுவே இறங்கிடுவே. ஆமென். எத்தனை பேருக்கு இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு ஜெபாவி அந்த வரம் வேணும்? அவங்க மட்டும் அவங்களுக்காக ஜெபிச்சு கூட்டத்தை முடிக்கலாம். And how many are in need of the gift of praying day and night, and within that we can conclude our meeting? நான் எழுப்புதலுக்காக எமோஷனுக்காக எதையும் பேசுறது இல்ல. தெய்வம் சொல்றத மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீ கேட்கறத கேட்டுக்க, வாங்குறத வாங்கிக்கோ. I speak not in emotion or by revival, and what Lord speaks I speak unto you, and whatever you want to receive from him and hear it from him. இரத்தமும் வேர்வையாய் சிந்தி நீரே கர்த்தா நீர் ஊக்கமாய் வேண்டுகையில் ராப்பகல் உம்மண்டை ஜெபித்திட வரந்தர இயேசுவே இறங்கு. இரவும் பகலும் ஜெபிக்கிற வரம் வேணும்னு எத்தனை பேர் கேக்குறீங்க? And how many are asking, I need the gift to pray day and night? இரத்தமும் வேர்வையாய் சிந்தி நீரே கர்த்தா நீர் ஊக்கமாய் வேண்டுகையே. இரத்தமும் வேர்வையாய் சிந்தி நீரே எல்லாரும் கர்த்தா நீர் ஊக்கமாய் வேண்டுகையே. ராப்பகலும் என்னை ஜெபித்திடவே வரம் தர இயேசுவே இறங்கிடுவே. 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 ராப்பகலும் என்னை ஜெபித்திடவே வரம் தர இயேசுவே இறங்கிடுவே.
வரத்தரு இயேசுவே இறங்கிடுவே ராப்பகலும் என்னை ஜெபித்திடவே வரத்தரு இயேசுவே இறங்கிடுவே ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விண்ணப்பத்தின் ஆவிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விண்ணப்பத்தினால் நாம் எவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விண்ணப்பத்தின் ஆவியை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தன்னுடைய சன்னிதானத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை சேர்க்க அவர் வரப்போகிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அடியாரை கடந்த வாரம்லாம் நீர் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளிலும் ஆவியோடு உண்மையோடு உடைய சமூகத்தில் ஆராதிக்க கூட்டி சேர்த்தேன் ஆண்டவரே. கர்த்தர் கடந்த நாட்கள்லாம் எங்களுக்கு நல்லவராய் போதுமானவராய் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராய் எங்களுடைய வேண்டுதலுக்கு பதிலளிக்கிற கர்த்தராய் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. இந்த காலவெளியில எங்களோட உடைய சமூகத்திலிருந்து பாடி மம்மி துதித்து மகிமைப்படுத்தி உடைய ஆவியினால் உடைய அபிஷேகத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் நிறைத்தீர். உடைய சமூகத்தின் சந்தோஷத்தினால் எங்களை எல்லாரும் நிறைத்தீர். உடைய ஆவின் பலத்தினால் எங்களை நிறைத்தீர். எதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசினதான நல்ல ஆலோசனைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் கேட்டது போல கர்த்தாவே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் இந்த நாட்களே நாங்கள் விண்ணப்பம் பண்ணவர்களா எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களே எங்களுடைய விண்ணப்பம் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபம் மடியில வர வேண்டாம் கர்த்தாவே. எங்களுடைய ஜெபம் பாவமாய் தீர வேண்டாம் கர்த்தாவே. நாங்கள் இடத்துல சொல்லுகிற இந்த மனுவுக்கு நீர் எங்களுக்கு பதில் அளித்து கர்த்தர் எங்களை ஆசீர்வாதத்தோடு ஜெயத்தோடு நடத்தும்படியாக ஆவியானவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிற ஆண்டவரே. நீர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தீர். அந்த ஜெபாவை எங்களுக்கு தரும்படியாக வேண்டிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ரத்தமும் வேர்வையாய் சிந்தனே ஆண்டவரே. அந்த ஜெபாவை எங்களுக்கு தரும்படியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தார் ஆண்டவரே. அந்நாளும் கூட கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்ட மனங்கசந்து அழுது ஜெபித்தாள் ஆண்டவரே. ஒரு ஜெயங்குண்ட ஆண் பிள்ளைக்காக அவள் ஜெபித்தாள். அதுபோல நாங்களும் கூட இந்த நாட்கள் அந்நாளை போல மனங்கசந்து ஒரு ஜெயங்குண்ட ஜீவித்துக்காய் நாங்கள் போராட எங்களுக்கு கிருபை தார் ஆண்டவரே. அந்த கற்ப வேதனைப்படுகின்ற ஸ்திரீ ஆண்டவரே வருத்தப்பட்டு ஜெயங்குண்ட ஆண் பிள்ளை பெரும்படியா வருத்தப்பட்டு அலறினாள். அதுபோல நாங்கள் ஜெயங்குண்ட ஆண் பிள்ளையா முழு சபையும் மாறும்படியாக இந்த நாட்களில் நாங்கள் வருத்தப்பட்டு அலற ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தாவே ஆண்டவரே சாமுவேலும் கூட கர்த்தாவே ஜெபித்தான் ஆண்டவரே. ஆண்டவரே அன்றைய தினம் அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவரே கர்த்தாவே வானத்திலிருந்து இடிமுழக்கங்கள் மழையும் உண்டானது. அதுபோல கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை ஒரு பின்மாறு மழை எங்களுக்கு கட்டிடும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எஸ்தரும் கூட ஜெபித்தாள் ஆண்டவரே. அந்த வேண்டுதலுக்கு இறங்கி கர்த்தாவே அவளுக்கு கர்த்தாவே ஆண்டவரே இந்த காரியங்களை ஜெயமாய் மாறுதலாய் முடிய செய்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே ராஜாவோட பாதத்தில் விழுந்து அழுதாள் ஆண்டவரே. காரியத்தை ஜெயமாய் மாற்றி தந்தீர். அதுபோல நாங்களும் கூட எஸ்தர் போல ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தார் ஆண்டவரே. இந்த மோசையும் கூட ஜனங்களுக்காக கர்த்தாவே ஜெபித்தான் ஆண்டவரே. அந்த வேண்டுதலுக்கு இறங்கி ஆண்டவரே இந்த வலுசற்பத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஜனங்களுக்காக மீட்பை கட்டளையிட்டது போல ஆண்டவரே மோசே போல நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தார் ஆண்டவரே. இந்த எசேக்கியா கூட கர்த்தாவே தன்னுடைய வியாதிக்காக தேவ சமூகத்தில் போராடினான் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே சோபரமுகமாய் திருப்பி அழுதான் ஆண்டவரே. அவனுக்கு சுகத்தை கட்டளையிட்டு அவனுக்கு ஆசை நாட்களை கூட்டி தந்தீர். அதுபோல நாங்களும் கூட நம்முடைய சமூகத்தில் எசேக்கியா போல போராட கிருபை தாரும். எசேக்கியா திரும்பமாய் தன்னிடத்தில் வந்ததான சத்துருக்களோடு போராட அவனுக்கு கர்த்தா தேவ சமூகத்திலிருந்து அவன் ஜெபித்தான். ஆசாரியர் ஊழியக்காரர்களோடு சேர்ந்து ஜெபித்தான் ஆண்டவரே. அவன் தனிமையாக என் தேவாலயத்தில் போய் ஜெபித்தான் ஆண்டவரே. அந்த வேண்டுதலுக்கு இறங்கி கர்த்தாவே அவனுக்கு விரோதமாய் வந்ததான சத்துரு கர்த்தாவே ஆண்டவரே அவன் முகம் திரும்பி சென்றான் ஆண்டவரே. செத்த முகமாய் போனான். அதுபோல எங்களுக்கு விரோதமாய் எழும்புற வல்லமில்லை எல்லாம் எங்களுக்கு விரோதமாய் எழும்புற கிரிகள் எல்லாம் சத்துரு செத்த முகமாய் திரும்பி போக முடியாது. எங்களுக்காக கர்த்தர் எங்களுக்காக வேண்டுதல் செய்த கர்த்தர் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலவெளியிலும் கூட நாங்கள் கேட்டதான
வார்த்தையின்படி நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய முற்பிதாக்கள் ஜெபித்தது போல இந்த நாட்களில் நாங்களும் கூட போராடி நம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்ய விண்ணப்பம் பண்ண ஸ்தோத்திரத்தினாவினால் வேண்டுதலாவினால் ஜெபத்தினாவினால் நிரப்பும்படியாக வேண்டிட்டு வரோம் கர்த்தாவே. நீர் ஜெபிக்கிறவர்களுக்காக நீ சீக்கிரம் வெளிப்படுத்தி வருகிற ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷகுமாருக்கு முன்பாக நாங்கள் இருக்க பாத்திரவான்களா இருக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திரங்களை சொன்னீர் ஆண்டவரே. அந்த விழிப்புல ஜெபாவை எங்களுக்கு தந்து மனுஷகுமாருக்கு முன்பாக நம்முடைய வரிகளை நாங்கள் காணப்பட ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி அவளோடு காத்திருக்கின்ற அனுபவத்தை எங்களுக்கு தார ஆண்டவரே. இந்த கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஜீவித்து இந்த கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஒரு நாள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தார ஆண்டவரே. ஆண்டவரே தெருப்பின் வாயில் இருக்கிற மனுஷனாய் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜனத்துக்காக பரிசுத்தவான்களுக்காக தேவ ஜனங்களுக்காக அழிந்து வர ஜனங்களுக்காக இந்த கடைசி நாட்களில் போராட எங்களுக்கு கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசி நீர் எச்சரித்தீர். இந்த எச்சரிப்பின் வார்த்தை கேட்கிற நாங்கள் உணர்வடைந்து எப்படியாவது எங்களை பரிசுத்தமாக்கப்பட்டு சுத்திகரித்து நம்முடைய மாசற்ற வரிக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். தாழ்த்துற வெறுமையாக்குறோம். தேவசமத்தில் வந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு எக்ஸாம் பிள்ளைங்கள்லாம் சீக்கிரமாக சரியான நேரத்துக்கு வாங்க. ஸ்தோத்திரம். Yeah.